ஓகே ஜி, ரெக்கார்டிங்ல இருக்கு. சூப்பர். சரி, ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ மெயினாக வந்துட்டு லைக் ஏத்திஸ்டிக் பீப்புள், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ரிலீஜனையும் எதிர்க்கிறாங்க. ஆக்சுவலாக கடவுளையும் எதிர்க்கிறாங்க, ரிலீஜியன் ஸ்டப்ஸையும் வந்து அவங்க வந்து எதிர்க்கிறாங்க ஆக்சுவலாக. பட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லைக் பிலீஃப் அப்படிங்கிற ஒரு ரிஜின்குள்ளே இருக்கக்கூடியதே வந்துட்டு ஒரு ஸ்டூப்பிடாக நினைக்கிறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாக இருக்குது. என்னை பார்க்கும் போதே எனக்கு அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறது, நீ ஒரு ஸ்டூப்பிட், ஏன்னா யூ ஆர் இன்டு பிலீஃப் அப்படிங்கிறதே. பட் எனக்கு என்னன்னா, எல்லாருமே பிலீஃப்ங்கிற ஒரு ரிஜின்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு பிலீவ், ஐ வாண்ட் டு நோ இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த போட்காஸ்டே நான் வந்து அந்த கோட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஃப்ரம் த வேர்ட், அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரம் த நோ அப்படிங்கிறது. ஏன்னா லைக் இந்த பிலீஃபையும் இந்த நோயிங்கும் டிஸ்டிங்க்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு பீப்புள் லைக் ஏத்திஸ்டிக் பீப்புள் வந்துட்டு அது இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் ஸோ ரெகுலன்ட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு தனி ஒரு கேட்டகரி, பிலீஃப்க்கும் நோயிங்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கறதா எனக்கு தோணுது. எனக்கு மேபி யூ கேன் கிவ் யுவர் ஓன் டெஃபினிஷன், அதுக்கு நீங்க உங்களோட கருத்து சொல்லலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா, அந்த நோ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரே பிலீஃப்ங்கிற அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு மேல தான் இருக்கு. ஓகே, ஸோ அது ரெண்டு டிஸ்டிங் கிடையாது. நோங்கிறது தனியா இல்லை வந்து, அதாவது நீங்க உங்க அந்த நோ அப்படிங்கிற விஷயத்துக்கு யூ ஹேவ் யுவர் ஓன் டெஃபினிஷன், ரைட்? ஸோ அது வாட் எவர் இட் மே பி, அது என்னவா இருந்தாலும் சரி, அது பிலீஃப்ங்கிற சர்ஃபேஸ்க்கு மேல தான் இருக்கு. அதுக்கு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் அஸ் எவ்ரிதிங் cannot be known, whatever the thing that you have known, you cannot completely measure and analyze. புரிஞ்சுங்க, நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது முழுவதுமாக அனலைஸ் அண்ட் மெஷர் பண்ண முடியாது. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷனலைசனாவும் இது முடியாது. ஒரு சயின்ஸ்னாலையும் முடியாது, ஒரு ஹிஸ்டரினால முடியாது, ஒரு ரிலிஜனால எல்லாத்தையும் கேதர் பண்ணிட முடியாது. ஸோ அப்படிங்கும்போது கிடைக்கிற டேட்டாவே வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்வேன்னா, நோயிங் இட் செல்ஃப் இஸ் அன் இல்யூஷன். வாட் யூ ஹவ் நோன் இஸ் அன் இல்யூஷன் ஆக்சுவலா. இது தெரியாம இருக்கிறதுக்கு பேர் தான் இக்னரன்ஸ் ஆக்சுவலா. இது நோயிங்கே இல்யூஷன் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்கு பேர் தான் இக்னேஷன். நான் ஏன் இல்யூஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா, இட் மே பி a grand claim actually. நோயிங்கே இல்யூஷன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஏன்னா நீ எடுக்கிற டேட்டாவே ரொம்ப கம்மி தான், உனக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவே ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கும் போது அதுல இருந்து எடுத்து நீ அதுல இருந்து மெஷர் பண்ணி அனலைஸ் பண்றது, அந்த மெஷர் அண்ட் அனலைஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல நீ புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப கம்மி. புரிஞ்சுங்களா? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் சொல்றது முஸ்தபாக்கு பொருந்தும், ரகுலனுக்கு பொருந்தும். ஓகேவா? இது நீ எங்க வேணாலும் பொறுத்தீங்க. மேபி யூ டேக் யுவர் ஐடியாலஜி. இது சயின்ஸுக்கு இப்படிதான், உங்களோட ஐடியாலஜிக்கு அப்படிதான். ஒரு 1000 பக்கம் கண்ட ஒரு புத்தகத்தை எடுத்து போனோம்னா, இது இமேஜினா இல்லை, இப்படிதான் நம்மளுடைய கல்வியை நம்ம சேகரிக்கிறோம். இந்த 1000 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தையே ஒவ்வொரு பக்கங்கள் இந்த உலகத்துல வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. இந்த ஒவ்வொரு பக்கங்களும் வெவ்வேறு கல்விகள், வெவ்வேறு ஸ்டப்ஸ், வெவ்வேறு ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை வெவ்வேறு என்ன சொல்றது, ஒவ்வொரு கேட்டகரிஸ் ஆஃப் நாலேஜ் ஆக்சுவலா. ஸோ இது ஒவ்வொரு பக்கங்களையும் நீங்க தேடி தேடி தான் படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தேடி தேடி படிக்கக்கூடிய இந்த ஜெர்னில வந்துட்டு யுவர் டேக்கிங் லைக் ஒரு 300 பக்கங்களை நீங்க படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 300 பேஜஸ் வந்து நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்க, ஒவ்வொன்றும் தேடி நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த 300 பக்கங்கள்ல வந்து எது முதல் பக்கம், எது 2வது பக்கம், எது 3வது பக்கம் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் கெய்னிங். லைக் என்னுடைய வாழ்க்கையில நான் இருந்த ஜெர்னில, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, என்னுடைய நேரத்துல எந்தெந்த புத்தகங்களை படிக்க முடியுமோ அந்தந்த புத்தகங்களை நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். எந்தெந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்க்க முடியுமோ அந்த டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். எந்தெந்த ஆர்டிகல்ஸ் ரெஃபர் பண்ண முடியுமோ ரெஃபர் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். இதுக்குள்ளதான் பண்ண முடியும். என்னுடைய டைம், என்னுடைய நேரத்துக்குள்ளதான் பண்ண முடியும். ஸோ அதுல நான் 300 பக்கங்கள் நான் அக்சஸ் பண்ணிட்டேன். ரெகுலர் ஒரு 300 பக்கம் அக்சஸ் பண்ணிட்டேன். இந்த டேட்டா வச்சு மட்டும்தான் யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன். நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டஃப் வந்து கரெக்ட் நம்புறேன், உண்மைன்னு நம்புறேங்கிற அந்த விஷயத்துக்குள்ளாரே வர முடியும். புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னும் ஸ்டில் வி ஹேவ் 700 பேஜஸ். வி ஹவ் நாட் ஈவன் அப்சர்வ்ட் இட். அதுல என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. பிகாஸ் அவ்வளவுதான் முடியும் ஒரு மனிதனால, அதுதான் லிமிட்டேஷன். ஸோ இதுக்குள் நமக்கு கிடைச்ச டேட்டாவே ரொம்ப கம்மியா இருக்கும்போது, அந்த டேட்டால இருந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த கரெக்ட் 100% வித் சர்டைனிட்டியோட கடவுள் இல்லைன்னு சொல்றதா உண்மை, இல்ல கடவுள் இருக்குன்னு சொல்றதா உண்மை அப்படிங்கிறதே வந்துட்டு நீங்க நம்பிக்கையின் அடிப்படையில தான் சொல்ல முடியும் அப்படிங்கறத என்னுடைய ஒப்பீனியன் ஆக்சுவலி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? லைக் ஹோல் பிக்சர் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து கடவுள் இல்லாதவங்க வந்து, நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இருக்கிறவங்கள வந்து ஒரு அறிவு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதை நானும் பார்த்திருக்கேன். அதை நான் அக்ரி பண்ண மாட்டேன். ஓகேவா? எனக்கு என்னன்னா,
என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க பொட்டன்ஷியலி யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, அவங்க முட்டாளுன்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ எனக்கு ஏன் வந்து அவங்க அந்த மாரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப நம்ம சயின்ஸ் எடுத்துப்போமே. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன். ஹவ் ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னா, நான் குளோரோஃபில் இருக்கு, சாப்பாடு இருக்கு, ஸ்டார்ச்சா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ நான் உங்கள்ட்ட சொல்றப்ப வந்து ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு அப்ரோச் இது இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பிராக்டிகலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை நீங்க போய் ட்ரை பண்றீங்க, டெஸ்ட் பண்றீங்க, செக் பண்றீங்க, வெரிஃபை பண்றீங்க. இது இப்படி ஒரு ப்ராசஸ். இதுக்கப்புறம் தான் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்குள்ளார நீங்க போகுது. பட் இந்த பிலீஃப் சிஸ்டம்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தே தே டோன்ட் ஹேவ் தி ஆப்ஷன் டு சேஞ்ச் தெம்செல்ஃப். அதுல வந்து தே ஆர் வெரி ரிஜிட். எல்லா பிலீஃப் சிஸ்டமும் நான் சொல்றேன். ஸோ அந்த ரிஜிட்டா இருந்துகிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வரப்ப வந்து இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து என்கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. அது வந்து குரான்ல இருக்கிறதா இருக்கட்டும், பைபிள்ல இருக்கிறதா இருக்கட்டும், பகவத்கீதையில இருக்கட்டும், நல்ல விஷயம்னா வி என்ஜாய் இட். இட்ஸ் நாலேஜ், இட்ஸ் குட். வி என்ஜாய் இட். தட்ஸ் பிரிட்டி மச் ஏத்திஸ்டோ இல்லையோ ஒரு விஷயம் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அது வந்து ஒரு லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் a யூஸ்ஃபுல் திங். அதுல நாங்க வந்து அதை வெறுக்கிறதுக்கு அதுல ஒரு ரீசனுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஏத்திஸ்டோட மனப்பக்குவம் இது. அதே நீங்க ஒரு ரிலீஜியஸா இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு இப்ப நீங்க ஒரு முஸ்லீம் கிட்ட போயிட்டு ஒரு ஹிந்து ஸ்கிரிப்சரை சொல்லி இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொன்னா தே cannot even take it. அதே ஒரு கிறிஸ்டியன் கிட்ட சொன்னீங்கன்னா தே cannot even take it. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அவ்வளவு புட்சால்தனம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற அந்த கோவம் வெளிப்பாடெல்லாம் வெளியில வரதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. ரொம்ப ஸ்டபர்னா ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேல வந்து அவங்க எதுக்கு அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரணும் when they not going to accept any other view. சரியா? அதனால அது ஆக்சுவலா அந்த உங்க வீடியோல நான் கேட்டேன் நானு. ஆக்சுவலி ஐ அம் ஃப்ரம் இஸ்லாமிக் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தீங்க. லைக் முஸ்லீம் பீப்புள் இப்படி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்க. லைக் அவங்க குரான்ல இருக்கிறதா அதுக்கு மேல தே வில் நாட் திங்க் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த பிரச்சனை எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் வெறும் நாட் ஈவன் ஃப்ரம் ரிலீஜியஸ் பீப்புள் கிட்ட மட்டும் கிடையாது. ஈவன் ஃப்ரம் சயின்ஸ் பீப்புள்லயும் சில நபர்கள் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன். அவங்க என்னன்னா லைக் தே ஆர் நாட் இன்டு ரிசர்ச்சிங். அவங்க தே ஆர் நாட் இன்டு லைக் கெட்டிங் டேட்டாஸ். அந்த டேட்டாவை படிச்சு பேசக்கூடிய நபர்கள் கிடையாது அவங்கலாம். ஸோ அது வந்து அது ரொம்ப அபத்தமான ஒரு பாயிண்டா நான் கருதுறேன். நான் ஆக்சுவலா ரொம்ப அது பிளண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் பீப்புள் ஆர் தேர் லைக் ஃப்ரம் ஈவன் இன் ரிலிஜியஸ் உங்களுடைய பாயிண்ட்ஸை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். வி ஆர் ஓப்பன் மைண்டட் அண்ட் வி ஆர் ரெடி டு அக்செப்ட் இஃப் தட் பர்டிகுலர் திங் இஸ் மோர் என்ன சொல்றது, அதாவது ட்ரூத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இல்ல லாஜிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னா எஸ் முஸ்தபா இஸ் ரெடி டு அக்செப்ட். முஸ்தபா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ரிலீஜியஸ் பீப்புளுக்குள்ள இருக்காங்க ஆக்சுவலா. மேபி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல மேபி அப்படி இல்லாம இருக்கலாம், பட் இருக்காங்க அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்துட்டு ஈவன் இன் ஃப்ரம் த சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தும் அப்படி இருக்காங்க. ஏத்திஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்துட்டு தே ஆர் வெரி ஸ்டபர்ன் இன் தட் வி நீட் டு டேக் ஒன்லி ஃப்ரம் த சயின்ஸ். அதுக்கு அவங்க என்ன காரணம் முன் வைக்கிறாங்கன்னு சொன்னா the science is the only platform that it can able to reveal the truth. ஓகே, அது மட்டும்தான் ட்ரூத் சொல்லக்கூடிய ஒரே ஒரு டூல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மற்ற கேட்டகரியில என்னன்னு சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், ஹிஸ்ட்ரி இருக்கு, தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ப்ரொஃபஷன்ஸ் அவுட் தேர். லைக் நம்ம வந்து ஒரு டேட்டாவோ ஒரு பர்டிகுலர் ட்ரூத் தேடுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. நாட் ஓன்லி த சயின்ஸ். எங்கிட்ட சயின்ஸ் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அதாவது இப்போ லெட்ஸ் டேக் லைக் எங்கிட்ட சுத்தி இருக்கு, சுத்தி தான் சயின்ஸ்னு வைப்போம். எனக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆணி தான், இதை சுத்தி வச்சு நான் எல்லாத்தையும் அடிச்சு தட்டிடுவேன்னு சொல்றது வந்து சரி கிடையாது. தட்ஸ் நாட் அ ரைட் திங். லைக் வெறும் ஆணி மட்டும் சுத்தி கிடையாது, தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் டூ. அதுக்கு தேவையான அதுக்கான டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை வச்சு தான் நீங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்க ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ண முடியும். சயின்ஸை வச்சு மட்டும் பண்ண முடியாது. சயின்ஸ் இஸ் ஹேவிங் லிமிடேஷன்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் நான். ஸோ அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் கேரக்டர் எல்லா இதுக்குள்ளேயே இருக்காங்க. டுடே லைக் தேர் ஆர் பீப்புள் லைக் சயின்டிஸ்ட். அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சயின்ஸ் தான் எல்லாம், இந்த உலகத்துல சயின்ஸ் தான். நீங்க ஈவன் ஃப்ரம் த சயின்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்ஸ் வில் ரிவீல் த அல்டிமேட் ட்ரூத்னு சயின்ஸே சொல்லாது. பிகாஸ் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா சயின்ஸ் வில் ஸ்டாப் தேர் ஆக்சுவலி. இஃப் யூ சே ஈவன் ப்ரூஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட சயின்ஸ்ல பயன்படுத்த மாட்டாங்க ஆக்சுவலி. they will use the அந்த ஒரு விஷயத்துல நீங்க சொல்றீங்கல்ல, see சயின்ஸ்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் சம்திங் லைக் person who just scientificன்னு சொல்லலாம். மேபி வில் சே லைக் சயின்டிஃபிக் அப்ரோச் ஆஃப் டீலிங் வித் திங்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு பிலீவ் மீ ஸ்ட்ரைட் அவே. அதை நீங்க வந்து ஒரு 1000 தடவை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 பேர்ட்ட கொடுத்தா அவங்க ஒரு 1000 தடவை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபா வந்து நிற்கும். வெரஸ் வித் அதுவும் நீங்க கவனிச்சீங்கன்னா சயின்ஸ் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சயின்ஸ்ல வந்து நம்ம வந்து எர்த் வந்து சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எர்த் ஃபிளாட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எர்த் ரவுண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சூரியன் சென்டரா இருந்துச்சு ஆஃப் த யூனிவர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஏதோ ஒரு கார்னர்ல இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா சயின்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து தப்புன்னு சொன்னிச்சுன்னா அது தப்புன்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடும்.
ஆனா நீங்க ரிலீஜியனை நீங்க எடுத்துக்கோங்க, எல்லா ரிலீஜனும் சரி, எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியானிட்டி தவிர மித்த எல்லா ரிலீஜனும் வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒரு தடவை கூட ரிஃபார்மே பண்ணல. நீங்க கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வருஷம் பைபிள் இருக்கு, அத்தனை டெஸ்டமெண்ட் இருக்கு. அவங்க வந்து இந்த மாடர்னிசம்க்கு ஏத்த மாதிரி வந்து ஒவ்வொரு சில விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அது வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ரிஃபர்மேஷன் அப்படின்றது எந்த விஷயத்துக்கும் இருக்கணும். நம்ம அக்ரிகல்ச்சர் எடுத்தீங்கன்னா ரெஃபர்மேஷன் இருக்கு, இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா ரெஃபர்மேஷன் இருக்கு, நம்ம படிக்கிற சிலபஸ்ல ரெஃபர்மேஷன் இருக்கு, உலகத்துல நம்ம படிக்கிற மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் ரெஃபர்மேஷன் இருக்கு, ரிலீஜியன் தவிர. ஸோ அந்த ரெஃபர்மேஷன் இல்லாதது வந்து ஒரு விஷயம் வந்து cannot be like ultimate truthன்னு கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு வெரிஃபை த ட்ரூத். ஸோ ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணி அதில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்ட் அப்படின்னா ஓகே. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த வந்து எந்த ஒரு ரிலீஜனையும் வந்து எங்கள் ரிலீஜன்லேருந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னது கிடையாது. அவங்க சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணி வந்துருச்சு. இப்போ லெட்ஸே வந்து இந்த இப்போல்லாம் புதுசாக வந்து இன்டர்ம் ஃபாஸ்ட் இதெல்லாம் சொன்ன உடனே ஹிந்துயிசம்ல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம். இஸ்லாம்ல வந்து நாங்க மாதிரி எட்டுக்கு வந்து இத்தனை நாள் வந்து விரதம் இருக்கிறோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா அது வந்து சயின்டிஃபிக்கா அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது ஒரு விஷயமா சொல்றாங்க. ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி 50-60 வருஷம் முன்னாடி வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா கிளைம் பண்ணல. இது பாரு இதுல இந்த பெனிஃபிட் இருக்கு, இந்த 10 பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த 10 பெனிஃபிட் சொல்லல. சயின்ஸ் 10 பெனிஃபிட்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன விஷயம்னா நீங்க சொல்ற மாதிரி ரிலீஜன் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஃபர்மேஷன் நடக்கல அப்படிங்கறது வந்து ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா தேர் ஆர் சர்டைன் கேட்டகரிஸ் ஆர் சர்டைன் ஜேர்னஸ் வேணா அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அதை மாத்திக்கவே முடியாத மாதிரியான சில விஷயங்களா இருக்கும். ஈவன் சயின்ஸோட ஃபீல்ட்லயும் அப்படிதான் சில விஷயங்களை வந்து அது சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்க வந்து மாற்ற முடியாது. இட் இஸ் பீன் அது கம்ப்ளீட்லி அப்டைட், அவ்வளவுதான். அது கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு, க்ளோஸ் கேஸ். அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பட் தேர் ஆர் நம்ம லார்ஜஸ்ட் ஸ்டப்ஸ் இல்லை, தேர் ஆர் நம்ம லார்ஜஸ்ட் தியரிஸ் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க வந்து காலத்துக்கு ஏற்பவாறு கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அப்போ ரிலிஜியன் சைட்ல இருந்து அதெல்லாம் நடக்கலையான்னு கேட்டா ஆமா. இப்போ இருக்கக்கூடிய கடந்த ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துல வந்து ரிலிஜியன் சைட்ல இருந்து அந்த மாதிரியான ரிஃபர்மேஷன்ஸ் நடக்கல. ஏன் அந்த மாதிரியான ரிஃபர்மேஷன்ஸ் நடக்கல அப்படின்னா ரிலிஜனுக்கு எதிரான பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய டிஸ்கஷன் இல்லை, ரிலிஜனுக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டம் வந்து இங்க கிளம்பியிருக்காங்க. ஆக்சுவலா அப்கோர்ஸ் சயின்ஸவே அதை நான் கருதுறேன். ஸோ சயின்ஸ் வந்துட்டு ரிலிஜனுக்கு அப்போசிங்கான ஒரு பர்டிகுலர் கேட்டகரைஸை இங்கே உருவாயிருக்கு. அப்கோர்ஸ் சயின்ஸ் வளர்ந்துருக்கு, சயின்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு அதுக்கு அந்த விஷயத்துக்காக போராடி இருக்கு. ஸோ அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரிலிஜியஸ் ரிஃபர்மேஷன்ஸ் நடக்கிறதுக்கான அந்த பர்டிகுலர் டீம்ஸோ இல்லை அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சர்டைன் கேட்டகரி ஆஃப் ஒரு கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அது இருந்துச்சு ஆக்சுவலா. பட் இப்போ மேபி இஃப் யூ ஸ்டடி தோஸ் ஹிஸ்டரிஸ் யூ வில் கெட் டு நோ. இஸ்லாமிக் ஃபீல்ட்ல இருந்திருக்கு, கிறிஸ்டியானிட்டி ஃபீல்ட்ல இருந்திருக்கு, ஈவன் ஃப்ரம் ஹிந்துஸ் ஃபீல்ட் அந்த ரிஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கு. காலத்துக்கு ஏற்பவர் லா மாத்திரதா இருக்கட்டும், இல்லை அந்தந்த காலத்துக்கு ஏற்பவர் மக்கள் கிட்ட இருந்து கேட்டு அன்னைக்கு அந்த விஷயங்களுக்கு இஸ்லாமிக் கான்ஸ்டிடியூஷனுக்கோ இல்லை வந்து ஒரு ஹிந்து கான்ஸ்டிடியூஷனுக்கோ இல்லை ஒரு கிறிஸ்டியானிட்டி கான்ஸ்டிடியூஷனுக்கு மாறாம அந்த லா வந்து ஒரு புது லா மாடர்னிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த லா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இட் நீட்ஸ் டு பி தேர். இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. இஸ்லாம் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்களா சொல்லாது, அப்படிலாம் சொல்லவும் முடியாது. அப்படின்னா என்ன கேட்டுருவாங்கன்னு சொன்னா குரான் பேசலையான்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நபர்களுக்கு வந்து குரான் பேசலையா, குரான் அன்னியோட பேசுறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது அப்படி இட் வில் நாட் ஒர்க் இன் சச் வே. இட் நீட்ஸ் டு பி சேஞ்ச் ஆக்சுவலா. ஆனால் சேஞ்ச் பண்ணலைங்கிறது வந்து அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரிலிஜன் ஃபீல்ட்ல இருந்து அந்த ரெஃபர்மேஷன் நடக்கல, அந்த ஒரு விஷயம் வந்து கடந்த ஒரு 100-200 வருஷத்துல அப்படி ஒரு ரெஃபர்மேஷன் நடக்குங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் கேப்பை சயின்ஸ் இன்னைக்கு ஃபில் பண்ணிடுச்சுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது ஃபில் பண்ணிடுச்சுன்றதை விட இப்போ ரிலிஜன் எல்லா ரிலிஜனும் காமனா சொல்ற விஷயம் என்னன்னா, நீ வந்து ஒரு விஷயத்த மேல நம்பிக்கை வை அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர அங்க ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது கிடையாது. நீ கடவுளை வந்து கேள்வி கேட்க முடியாது, அந்த நம்பிக்கையில கேள்வி கேட்க முடியாது. ஸோ அது எல்லா ரிலிஜனுமே வந்து இட் கண்டெம்ஸ் தட் ஆக்ட் ஆஃப் கொஸ்டினிங். ஆதி காலத்துல இந்த காலம் வரைக்கும் வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் பீனலைஸ்ட் ஃபார் கொஸ்டினிங். ஸோ அந்த கொஸ்டின் கேட்காம நீ நம்பணும், அதான் நம்பிக்கை. அந்த ஆக்சுவலி வந்து த கான்செப்ட் இஸ் ஓகே. சி எனக்கு வந்து ஒரு 8th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே எனக்கு எல்லா ரிலிஜனும் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எல்லா ரிலிஜனும் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. எல்லா ரிலிஜனும் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, என் லெவலுக்கு இருக்கிற மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாருமே எனக்கு கிறிஸ்டியன் வேற, ஹிந்துஸ் வேற, முஸ்லீம் வேற அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து இன்னொரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். ஒரு தடவை நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பேன். அந்த ஸ்கூல்ல லேட் நைட் டியூஷன் போயிட்டு வரப்ப நடுவில் ஒரு தூரம் வந்து இருட்டா இருக்கும். அந்த இருட்டை தாண்டறப்ப அவ்வளோ பயமா இருக்கும். ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த இடத்துல நானும் என் தம்பி வேகமா ஓடி வருவோம். வந்து ஏன் அப்படின்னா அங்க ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் வந்து மாஸ்க். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நானும் என் தம்பியும் வந்து சிரிச்சுட்டே போவோம். அந்த இடம் வர்றது தான் எங்களோட டார்கெட்டே. அவ்வளோ வேகமா ஓடி வருவோம். ஸோ அப்ப என்னன்னா அந்த வயசுல வந்து எங்களுக்கு எல்லா ரிலிஜனுமே வந்து என் கண்ணுக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரசிச்சு தான் நான் இருந்தேன்.
ஆனா அதுக்கப்புறம் வளர தான் தெரியுது லைக் அதுக்குள்ளார வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அண்ட் அது மக்களை ஒண்ணா வைக்கிறத விட வளர வந்து இது பிரிக்க ஆரம்பிக்குது. இப்போ கூட நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வந்து அல்லாவுக்கு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க அப்படின்னா ஹாய் சொல்லுவாங்க, ஜீசஸ்க்கு எல்லாம் ஹாய் சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா அதுவே நீங்க ஒரு ட்ரெயின்ல போயிட்டோ பஸ்ல போயிட்டு சொன்னீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அவங்க ரிலிஜனுக்கு வேணா மேபி வந்து ஹாய் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஏன் அந்த அந்த இது பண்ணுது அப்படின்னு பார்த்தா அது வேற யாருமே கிடையாது. மக்கள் அந்த ரிலிஜனை ஃபாலோ பண்றவங்க தான் வந்து மக்களை வந்து அந்த ரிலிஜன்ட்டு இருந்து பிரிச்சு கொண்டு போறது, கடவுள்கிட்ட இருந்து கொண்டு ஓகே. போறது. சி நீங்க வந்து கடவுளை தேடுறதுக்கு ஒரு வழி வந்து இத்தனை வழியில இருக்கு அப்படின்னா ஒரிஜினலா நீங்க எல்லாருக்கும் வந்து உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், கடவுள் மேலதான் உங்களுக்கு அன்பு இருக்கு, கடவுள் மேலதான் உங்களுக்கு ஒரு பற்று இருக்கு அப்படின்னா இந்த வழியில தான் போய் நான் கடவுளை கும்பிடணுன்றது அவசியம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சா, நீங்க உங்களுக்கு திடீர்னு மனசு சரியில்லையா, நீங்க ஒரு கோயில் நின்று சாமி கும்பிட்டு போலாம். நீங்க முஸ்லீமா இருங்க, கிறிஸ்டினா இருங்க. சரி நாளைக்கு வந்து காலங்காத்தால ஒரு இன்டர்வியூ இருக்கா, போற வழியில ஒரு சர்ச் இருக்கா, கும்பிட்டுட்டு போங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு கல்யாணம் இருக்கா, மாஸ்க்ல போய் நின்று 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஸோ இப்ப எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த ரிலிஜன் நான் அப்படிதான் பார்த்தேன். எனக்கு ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, நீங்க நீங்க உங்க எல்லாத்தையுமே நான் சொல்றேன். நீங்க யாருமே அப்படி கிடையாது. ஓகேவா? நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஏத்திஸ்டே இருக்க மாட்டாங்கங்க. ஏன்னா ரிலிஜன் வந்து ஒரு மனுஷனுக்கு ஆக்சுவலா தேவைப்படுற ஒரு வாக்கிங் ஸ்டிக்கா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அது ஒரு பீட்டிங் ஸ்டிக்கா இருந்ததுனால தான் ஏத்திஸ்ட் உருவானாங்க. சோ இல்ல அது அது அந்த நான் என்ன சொல்றேன்னா அந்த பிரச்சனை வந்து ஒரு பீப்புள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்றேன் நான். நீங்க வந்து நாட் ஃப்ரம் த புக் ஆக்சுவலி, நாட் ஃப்ரம் த ஆக்சுவல் சோர்ஸ் ஆக்சுவலி. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்துட்டு 2+2 = 5 அப்படின்னு சொன்னா நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் வந்து சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் போது யூ ஆல்வேஸ் ரெஃபரிங் மீ ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் த புக், ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் த பேப்பர் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் லெட் இட் பி, நான் ஒரு இஸ்லாமியனாவே இருக்கட்டுமே, இல்லை நான் ஒரு ஒரு கிறிஸ்தவனாவே இருக்கட்டுமே, நான் இஃப் ஐம் ஜஸ்ட் சேயிங் சம்திங் ராங் ஃப்ரம் சேம் கிறிஸ்டியானிட்டி ஆர் சேம் ஃப்ரம் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ், பட் அந்த டைம்ல வந்துட்டு என்ன ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்ல முடியாது, ஜஸ்ட் லைக் வி கேன் கோ அண்ட் ரெஃபர் த புக். நீ சொன்னது உண்மையா இருக்கான்னு சொல்லி ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீ சொல்றது தப்பு இருக்குன்னு என்னை தான் பிளேம் பண்றீங்க. நீ என்னுடைய அது தப்பு தான், பட் லெட் வி கேன் ரெஃபர் அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நீங்க ரிலிஜனோட கனெக்ட் பண்ணி பேசுங்க. உன் புக் இப்படி தான் பேச, அதனால தான் நீயும் இப்படி பேசுற அப்படின்னு சொல்றீங்க. பட் சேம் திங் யூ ஆர் நாட் டூயிங் ஃபார் த சயின்ஸ். Whenever I'm talking about science, you're always saying like to refer a particular paper. Wow, science என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சொல்றீங்க. But same thing you are not coming to same thing for Christianity ko, Islam ko, Bible refer பண்ணலாம், Quran refer பண்ணலாம் அப்படின்னு சொல்றது இல்ல. Because here the Islam is correct, or Christianity is correct, or Hinduism is correct. The people we following people like me is not correct. Like we are not delivering in such a way. அந்த ஒரு பர்ஃபெக்டான விஷயத்துல நாங்க டெலிவரி பண்ணலாங்கிறது தான் நான் என்ன மேலதான் குற்றச்சாட்டு சொல்லுவேன். அதுக்காக நான் ரிலிஜன் தப்பா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஏன் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் புக்கோ ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோ ஏதோ ஒரு புக் எடுத்து நீங்கள் படிங்களேன், மேக்ஸில் கால்குலஸ் எடுத்து படிங்களேன், அந்த ஹோல் புக்கை நீங்கள் படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த புக்கை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஆத்தரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்குமா? அந்த ஆத்தர் வந்து இது எழுதுறப்ப சேடாக இருந்திருப்பாரு, கோவமாக இருந்திருப்பாரு, அவருக்கு சிரிச்சிருப்பாரு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்குமா? அந்த ஆத்தர் எப்படி இருப்பான்னு கூட ஒரு மென்டல் பிக்சர் கூட நம்மளுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா அந்த புக்கு வந்து இட் இஸ் நாட் கிவிங் எனி like psychologically it's not giving us anything, any inputs. It's basically giving us pure knowledge. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, அந்த விஷயத்தை நான் ப்ரொடெஸ்ட் பண்றேன் அப்படின்னா then we can go back to the book அப்படின்னு சொல்லலாம். வேறஸ் வந்து ரிலீஜியஸ் புக்கு படிச்சுட்டு வரவங்க என்ன வராங்க அப்படின்னா அந்த ஆத்தர் என்ன மனநிலையில சொல்றாங்களோ அந்த மனநிலையை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. நான் வந்து இப்ப இஸ்லாமிக் டெரரிசம் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டா ஒருத்தர் பேசணும்னு வச்சுங்க, ஒரு கிறிஸ்டின் ஃபண்டமெண்டலிஸ்டோ இல்ல ஒரு ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்டோ இல்ல வந்து ஒரு இஸ்லாம் ஃபண்டமெண்டலிஸ்டா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்தரோட மனநிலையை வந்து அவங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து வி சி த ஆத்தர். உங்களுக்கு அதுதான் நீங்க அந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து கால்குலஸை பத்தி ஒரு விஷயம் சொல்றீங்க, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்றீங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சொல்றீங்க அப்படின்னா வி ஆர்கியூ ஆன் த தியரி. வி டோன்ட் கேர் அபவுட் த ஹூ இன்வென்டட் இட், ஹூ இஸ் ஆத்தர்னு கிடையாது. ஸோ ஆனால் நீங்க வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை பத்தி பேசுறப்ப ஐ சி யோர் ஆத்தர். அந்த ஆத்தர் தான் என்கிட்ட பேசுறாரு. நான் அதனால தான் வந்து மக்கள் வந்து டைரக்டா அங்க பிளேம் பண்றாங்க. பிகாஸ் யூனோ அந்த ஆத்தர் வந்து ஹி டிடன்ட் கைட் யூ ப்ராப்பர்லி. ஓகேவா? ஸோ அதனால வந்து பீப்புள் பிளேம் த ரிலீஜன். ஓகே. லைக் அது அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டப்ஸுக்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கொலை நடந்துருச்சு, இந்த கொலைக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற அந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சின் அடிப்படையில் அந்த பர்டிகுலர் கொலை எப்படி நடந்தது, சிசிடிவி கேமரா இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சயின்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டூலாக பயன்படுத்துதே தவிர
நீங்க வந்து மதத்தையும் இந்த பர்டிகுலர் சயின்ஸ் பயன்படுத்தக்கூடிய இந்த டூல் வந்து இந்த இடத்துல பயன்படுத்தா, அப்போ வந்துட்டு சயின்ஸையும் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையோட வேல்யூஸ்க்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல பாக்குறதா தப்புன்னு நான் சொல்றேன். மதம் அப்படி வரதுனால தான் யூஆர் ஆல்வேஸ் கோயிங் பேக் டு த ஆத்தர் டூ. ஓகேங்களா? பிகாஸ் ரிலிஜன் ஸ்பீக்ஸ் அபவுட் மொராலிட்டி, ரிலிஜன் ஸ்பீக்ஸ் அபவுட் லா, பட் சயின்ஸ் டசன்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் மொராலிட்டி. ஓகே, ஸோ ரிலிஜன் ஸ்பீக்ஸ் அபவுட் என்னோட வாழ்க்கையோட நெறிகளை பத்தி பேசுது, என்னுடைய ஒழுக்கங்களை பத்தி பேசுது. சயின்ஸ் டசன்ட் ஸ்பீக்ஸ் அபவுட், அதெல்லாம் சயின்ஸ் பேசாது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி கம்பேரிசனே தப்புன்னு நினைக்கிறேன் நான். சயின்ஸையும் ஒரு ரிலிஜனையும் வந்துட்டு இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ரெண்டையும் கம்பேர், சயின்ஸ் பேசவே இல்லை, அதை பத்தி பேசவே இல்லை. அப்படிங்கும்போது நீங்க மொராலிட்டியோட கான்செப்ட் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க சயின்ஸோட? அப்படி கம்பேர் பண்ணதுக்காக நான் சொல்றேன். சரி, நீங்க வந்து சயின்ஸ் நீங்க ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க அதை எடுத்துக்கிட்டதுக்காக நான் சொல்றேன். நான் ஓகே, நீங்க எந்த புக் நீங்க எடுத்துட்டாலும் சரி, நீங்க வந்து சயின்ஸ் மட்டும் இல்லை, இஃப் யூ டேக் அப் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து சிட்னி ஷெல்டன் ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கை படிச்சுட்டு வந்து அந்த புக்கை பத்தி நீங்க ஆர்கியூ பண்றப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா இந்த டிவி சீரிஸ் பாக்குறவங்க, ஹாரி பாட்டர் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே டாக் ஆஸ் இஃப் தே ஆர் வித்தின் தட் யூனிவர்ஸ். அவங்க அந்த யூனிவர்ஸ்குள்ளா இருந்தா அவங்க பேசுவாங்க. ஸோ அப்போ வந்து தே ரெப்ரசன்ட் தி ஆத்தர், தே ரெப்ரசன்ட் பேசிக்லி அந்த யூனிவர்ஸ் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து நீங்க சயின்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி சொன்னதுக்காக நான் வந்து இந்த புக் ரெஃபர் பண்ணது நீங்க சொன்னதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் நான் சொன்னேன். பட் டெக்னிக்கலா நீங்க எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் நீங்க கவனிச்சீங்கன்னா, தே ஆர் பிளைண்டட் பை த ஃபேத். அந்த ஃபேத் வந்து அவங்களை கண்டிப்பா மறைச்சிரும். அதே சமயத்துல வந்து அவங்க பேசுறப்ப தே ஜஸ்ட் ஸ்பீக் ஒன் வே கம்யூனிகேஷன் தாங்க. அவங்க வந்து இன்னொரு வே கம்யூனிகேஷனை தே கேனாட் ஈவன் அக்செப்ட் இட். ஓகே ஓகே, இல்ல அதுதான், அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து சயின்ஸை ஏத்துக்கக்கூடிய பீப்புள் கிட்டே அந்த இருக்குன்னு சொல்றேன். பிளைண்ட் ஃபெய்த் ஆன் சயின்ஸ் இருக்குங்கிறத என்னோட ஒபினியன். ஏத்துக்கிற அந்த ஒபினியன் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்ச் ராங்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, ஒரு தியரி வந்து இஃப் இட் இஸ் பீன் டிஸ்ப்ரூவ் டுடே, இன்னைக்கு ஒரு விஷயம் அது டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து ஒருத்தர் ஒத்துக்காம இருக்காரு. இல்லங்க நீங்க வந்து தண்ணியில வந்து ஐஸ்ல வந்து உப்பு தடவனீங்கன்னா அந்த ஐஸ் உருக்காம இருக்கும், அது மாதிரி ஏதோ ஒரு தியரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவர் தப்பா புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா he will correct himself. அதுக்கப்புறம் அவர் வந்து அடம் பிடிக்கிறதுக்கு அவர் ஃபிளாட் எடுத்தாருன்னா he is not even scientist. அந்த நீங்க சொல்றீங்களா அந்த கரெக்ட் ஹிம்செல்ஃப்னு சொல்றீங்கல்ல, அது மேபி வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ரிசர்ச் பீப்புளுக்கு இல்லை சயின்டிஃபிக் பீப்புளுக்கு வேணாலும் போதும். அந்த மேல் இடத்துல அதை பத்தி ரிசர்ச் பண்றக்கூடிய ஆட்களுக்கு வேணா போதும். அதே மாதிரி ஆட்கள் ரிலீஜியஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த கருத்துக்களை மாத்துறதுக்கு தயாரான ஆட்கள் இங்கேயும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க சொல்லக்கூடிய நார்மல் எப்படி மாத்துவீங்க? நார்மல் பீப்புள் அதை சொல்ற மாத்தக்கூடிய எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க. சாரி, இல்ல மாத்தக்கூடிய இடங்களை வந்து கண்டிப்பா மாத்தக்கூடிய இடங்கள் வந்து இருக்கு. இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், ரிலிஜியஸ்ல அப்படி மாத்தக்கூடிய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல தே வில் சேஞ்ச் தேர் ஒப்பீனியன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு நானே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இஃப் யூ கம் அப் வித் சச் அந்த மாத்தக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய தாட்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா we are ready to accept it and we are ready to open minded அக்செப்ட் பண்றதுக்கு we are ready. பாயிண்ட் என்னன்னா you guys are powerless. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா வந்து ஐ கேன் கோ அண்ட் சேஞ்ச் அ சயின்டிஃபிக் லா இஃப் இட் இஸ் இன்கரெக்ட். அதை நான் வந்து இப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வந்து நான் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் கோ அண்ட் சே ஐன்ஸ்டைன் இஸ் ராங் அண்ட் ஐ கேன் பி ரைட். த ஹோல் வேர்ல்ட் வில் சே ஐ வில் பி ரைட். ஓகேவா? ஆனா நீங்க ரிலீஜியஸ் பீப்புள் வந்து நீங்க ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் வந்து தப்பா இருக்கு, இதை நம்ம அப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்றதுனால நத்திங் இஸ் கோனா சேஞ்ச் பிகாஸ் யூ ஆர் நாட் அன் அத்தாரிட்டி, யூ ஹேவ் நோ பவர். ஓகேவா? ஐ ஹேவ் பவர். பீயிங் அ சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில வந்து எனிஒன் கேன் ஹேவ் பவர். anyone can have that liberty. That is basically the scientific community la irukra or advantage idu. Everyone has got a voice. Okay, but adu vandu இன்னைக்கு இல்லங்கிறது என்னோட ஒபினியன் actually. Scientific see adu நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Scientific field la இன்னைக்கு I will tell example like for example let's take an evolution concept எடுத்துக்கோமே. Evolution concept பத்தி maybe there is a wonderful documentary called Expelled No Intelligence சொல்லி, maybe if you have a time maybe you can look into it. அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரியே, அந்த டாக்குமெண்ட்ரி மட்டும் கிடையாது, there are lots of other article stuffs, maybe if you want maybe I can share it. லைக் எவல்யூஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய டார்வினியன் எவல்யூஷன் தாண்டி மாற்று கருத்து வைக்கக்கூடிய ஆட்கள். ஓகேங்களா? ஈவன் அதுவும் எவல்யூஷன் தான். ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஸ்டெப்ஸ். டார்வின் எவல்யூஷனுடைய மெயின் கருத்தே வந்துட்டு நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர். இந்த ரெண்டு தான் மெயினுடைய கருத்து, எவல்யூஷனுடைய மெயின் கருத்து. பட் இதுக்கு ஆப்போசிங்கா வைக்கப்படும் நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியரிங் இருக்கட்டும், செல்ஃப் ஆர்கனைசேஷன் தியரி, இந்த மாதிரி ஜேம்ஸ் சஃபீரோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லின் மார்க்லெஸ் சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க, டெனிஸ் நோபல் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்ட்ரூ காஃப்மேன் இருக்காரு. இது மாதிரி ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்துட்டு லைக் தி ஆர் ப்ரொடியூசிங் அ நியூ கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன் தியரிஸ் which is far better than what Darwinian said. Okay, Darwinian evolution இருந்து ஒரு மாற்று தியரியை வந்து வச்சிருக்காங்க. But yet still the scientific community is not accepting those theories.
ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ஸ்பீக்கிங் சயின்ஸ், ஓகேங்களா, இதெல்லாம் நடக்குதுங்கிறத கூட வெளியில வந்து பேச மாட்டிக்கிறாங்கிறத என்னோட இது. ஏன்னா அந்த அறிவியல் ஃபீல்ட்ல அந்த பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லயும் அந்த பிரச்சனை இருக்கு, அறிவியல் ஃபீல்ட்ல மட்டும் அது கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. எஜுகேஷன் ஃபீல்ட் இருக்கு, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கு, ரிலீஜியஸ் ஃபீல்ட்ல, எல்லா ஃபீல்ட்லயும் பொலிட்டிக்ஸ் இருக்கு, அறிவியல் மட்டும் தூய்மையா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது எக்காரணத்தை கொண்டு ஏத்துக்கவே முடியாது. 100% இட் வில் நாட் பி இது. ஏன்னா அறிவியல் ஃபீல்ட்லயும் சில கேட்டகரிஸ்ல தேர் ஆர் ஸ்டப்ஸ் லைக் தேர் ஆர் பொலிட்டிக்கல் ஸ்டப்ஸ், தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், தே ஆர் டீம் ஒர்க்கிங் ஆன் இட். Maybe you can go and search for third way of evolution. சொல்லிட்டு there are a separate category of people like James Shapiro, Dennis Nobel, இவங்கலாம் வந்துட்டு இந்த டார்வினியன் எவல்யூஷன் மட்டும்தான் ஓங்கி நிக்கணும்னு சொல்லி அறிவியல் உலகத்துல போராடக்கூடிய அறிவியலாளர்கள் மத்தியில இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. There are vast debates. You can go for Dennis Nobel தான் actually head of that particular இது. நீங்க even recent கூட வந்துட்டு டெனிஸ் நோபலுக்கும் ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கும் there was a discussion about this டார்வினியன் எவல்யூஷன் சம்பந்தமா. ஈவன் டெனிஸ் நோபல் நிறைய இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய கருத்துக்கெல்லாம் நீங்க வந்து நான் பதிவு செய்ய, they are atheist. நான் சொல்றது என்னன்னா, இந்த தேர்ட் வே ஆஃப் எவல்யூஷனுக்கு எல்லாருமே ஏத்திஸ்ட் சயின்டிஸ்ட். ஆக்சுவலா they doesn't produce any கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை கொண்டு வந்தாலும் அவங்க வந்து அந்த எவல்யூஷனை திணிச்செல்லாம் சொல்ல கிடையாது. ஸோ அந்த நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இருந்தே நான் சொல்றேன், நான் லெட்ஸ் லீவ் அவுட் தி இன்டெலிஜென்ட் டிசைன். ஓகே, இன்டெலிஜென்ட் டிசைன் பேசக்கூடிய அந்த நபர்களை விட்டுரும். ஸோ இந்த மாதிரி உங்க கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து அங்க வந்து டார்வின் எவல்யூஷன் சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்தை கொண்டு வந்து போடும்போது அங்க அதை வந்து நீ வந்து இதை பேசாத, அவங்களை வந்து ஒரு நகைச்சுவைக்கு உட்படுறதும், அவங்களை வந்து கிண்டல் பண்றதும், இல்லை அவங்களை பத்தி தப்பா பேசுறது அறிவியல் உலகத்துல இருக்கு, அகடமிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கு. இது அகடமிக் ஃபீல்டை பத்தி ரொம்ப டீப்பா பாக்குறவங்க, அதை பத்தி உட்காந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, அதை பத்தி படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியும். அந்த விஷயத்த உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டெனிஸ் நோபல் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, whenever I put forward some, நான் ஒரு கருத்தை வந்து இதுக்குள்ள சொல்றேன்னா, they are pouring boiling water on me அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலா சம் இடியோமேட்டிக்கா சொல்லுவார். அந்த அளவுக்கு என்ன வந்து ப்ரெஷர் பண்றாங்க ஒரு விஷயத்தை. நான் டார்வினுக்கு ஆப்போசிங்கா ஒரு கருத்து சொல்லணும்னு சொன்னா அந்த என்னை வந்து இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஒரு கருத்தை கொண்டு வந்து என்னோட சயின்டிபிக் ஃபீல்டுக்குள்ள போட முடியலன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் எவல்யூஷன், தேர் ஆர் லாட் ஆஃப் கேட்டகரிஸ் அவுட் தேர். அகடமிக் ஃபீல்ட்ல, எவல்யூஷன் சயின்டிபிக் ஃபீல்ட்ல அந்த பொலிட்டிக்கல் இருக்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். நான் உங்களால நீங்க சிம்பிளால மாத்திர முடியாது. நீங்களும் ரிலீஜியஸ் ஃபீல்ட்ல மாற்ற முடியாதுன்னு சொல்றீங்களோ அது மாதிரி சயின்டிபிக் ஃபீல்ட்லயும் மாற்ற முடியாது. சரி, ஆனால் அது நீங்கள் சொன்ன விஷயத்துலேயே வந்து சே லைக் அவங்க எல்லாம் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க டிபேட் கூப்பிட்டுருக்காங்க, பேசியிருக்காங்க, அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து தெர் இஸ் அ பிளேஸ் தட் தே ஹேவ் ஃப்ரீடம் அட்லீஸ்ட் ஃபார் தட். ஓகேவா? நீங்கள் சொல்கிற இதே மாதிரி வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ரெஃபார்மிஸ்டோ இல்லை ஒரு ஹிந்து ரெஃபார்மிஸ்டோ, ஹிந்துவில் கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஹிந்துசம் பற்றி நிறைய நெகட்டிவ் பண்ண இருக்கலாம். வி கேன் பி ஓகே பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹிந்துஸ் ஆர் ஆக்சுவலி ஏத்தியஸ்ட். சாமி கும்பிட்ற அன்னைக்கு மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்றோம். மற்ற ரிலிஜன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 10 பேர் சொல்ல முடியாது. அந்த 10 பேர் வந்து ஓப்பனா உட்காந்து பேசுறதுக்கு, டிபேட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்காது. ஓகேவா? ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு வந்து அவரை கொண்டுட்டாங்க. ஓகே, சல்மான் ருஷ்டி கொண்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன் ஃபைத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி அசாசினேஷன் நடக்கிறதா இருக்கும். கிறிஸ்டியன் குருசைட்ஸ் பண்ணாத கொடூரம் கிடையாது, அண்ட் அந்த அடிச்சுக்கிட்ட டைம்லாம் கிடையாது. சரி, பாயிண்ட் என்னன்னா, இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து லெட்ஸே இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு தெர் இஸ் எவிடன்ஸ், லெட்ஸே கீழடி மாரி ஒரு இடத்துல எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸ்ல வந்து வி ப்ரூவ்ட் தட் ஓகே எவல்யூஷன் தியரி இஸ் ராங் அண்ட் திஸ் இஸ் a நியூ தியரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் சம்திங் லைக் we have freedom to do it. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போடலாம், பப்ளிஷ் பண்ணலாம், சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு நம்ம பேப்பர் அனுப்பலாம். அந்த எவிடன்ஸோட நான் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், they should produce a reason to reject it. அவங்க வந்து சும்மா வந்து அதான் சொல்றேன். அது நீங்க சொல்றீங்க ரீசன் டு ரிஜெக்ட்னு சொல்றீங்கல்ல, அப்படி பாத்தீங்கன்னா லைக் லெட்ஸ் டேக் ஜேம்ஸ் ஷஃபிரோ ஒரு ஆய்வு செஞ்சு அவர் அறிவியல் உலகத்துல போட்டான்னு சொன்னா அவரோட பர்டிகுலர் ஆய்வு வந்துட்டு அன்டினையபிள் எவிடன்ஸா இருக்கும். லைக் நீங்க வந்து மறுப்பே சொல்ல முடியாத ஒரு எவிடன்ஸ் தான் போடுறாரு. இட் ஸ்டில் he got rejected. டுடேஸ் எவல்யூஷன் ஃபீல்ட்ல அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு. அதான் சொல்ல வரேன். அந்த பிரச்சனை சயின்டிபிக் ஃபீல்ட்ல இருக்கான்னு கேட்டா, நீங்க சொல்றது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப்ல எல்லாம் பேச முடியும்னா ரிலிஜியஸ் பீப்புள பேச முடியும், அந்த கருத்துல சொல்ல முடியும், அந்த டிபேட்ல பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி மாத்தி அமைக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க தெரியுமா? அது இன்னைக்கு சயின்ஸ் உலகத்துல இருக்குன்னு சொல்றேன். ரிலிஜியஸ் பீப்புள்கிட்டயும் அந்த பிரச்சனை இருக்கு. நான் என்ன பண்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய சில குழுக்கள் வந்து அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கான ரிலிஜியஸ் பீப்புள்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ரெஃபார்மேஷனுக்கு வந்துட்டு பீப்புள் லைக் அஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இது நடக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்குன்னு ஒரு ஹெட் இருக்கணும், இந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கணும், இந்த ரிஃபார்மேஷன் நடக்கிறதுனால எதிர்பக்கம் இருந்து நிறைய கேள்விகள் வருதுன்னு சொல்லிட்டு வி ஆர் ஆல்சோ டாக்கிங் இன்சைடா நாங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க. ஸோ அது நடக்காமலாம் கிடையாது. இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ரைட் நவ். இதுக்கு முன்னாடி நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, இப்ப நடக்கல, அவ்வளவுதான். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கானா? ஆமா நடந்துட்டு இருக்கு. அந்த தப்பு இப்ப நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
அதுக்காக வேலைகள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த ரிஃபர்மேஷன் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். பட் இன்னைக்கு சயின்டிஃபிக் ஃபீல்ட்ல பிரச்சனை இருக்கான்னு கேட்டா பிரச்சனை இருக்கு. நீங்க என்ன குற்றச்சாட்டு ரிலீஜியஸ் பீப்புள் மேல இருக்கிறீங்களோ அது சயின்டிஃபிக் ஃபீல்டுக்குள்ள இருக்குங்கிறத என்னோட ஒப்பீனியன். அதான் இப்ப நீங்க அந்த ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து நீங்க சொல்றவங்களா இருக்கட்டும், ஈவன் ஃபிளாட் எர்த்தர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபிளாட் எர்த் வந்து எனக்கு தெரிஞ்சு குளோபலி வந்து பீப்புள் கேன் அக்செப்ட் தட் எர்த் கேன் நாட் பி ஃபிளாட். சிம்பிள் லாஜிக் அது. ஓகேவா? ஆனா என்னன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அவங்க வந்து ரெகுலரா யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல வந்து லைவ் ஷோஸ்ல வந்து பேசுவாங்க. இந்த விஷயம் எல்லாமே பண்ணிருப்பாங்க. அதை வந்து ரிலிஜியஸ் மக்கள் போயிட்டு அதை கிண்டல் பண்றது கலாய்க்கிறது இருக்கும். பட் அதை நம்புற பொதுமக்கள் வந்து நம்புறதுக்கும் அங்க ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஓகேவா? ஆனா நீங்க என்னன்னா இப்ப அதே மாதிரி வந்து இப்ப ரிலீஜியஸ் எந்த ரிலிஜன் எடுத்துக்கோங்க, அந்த ரிலிஜனை மட்டுமே அவங்க வந்து பாரு இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது, இது பொய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க. ஒன்னும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் ரீசெண்டா போட்ட ரிலீஜியஸ் வீடியோல நீங்க போய் பாத்தீங்கன்னா யூ கேன் கேட்டகரைஸ்லி யூ கேன் சே எந்த ரிலீஜன் வந்து ரொம்ப ஃபெனட்டிக்கா இருக்கு, எது அடுத்த செகண்ட் ஃபெனட்டிக்கா இருக்கு, எது தேர்ட் ஃபெனட்டிக்கா இருக்கு, ஃபோர்த் ஃபெனட்டிக்கா இருக்கு நீங்க சொல்லலாம். நீங்க அதுவே வந்து இப்ப நான் சயின்ஸை பத்தி ஃபிளாட் எர்த்தை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக ஒரு சும்மா ஒரு வீடியோ போறேன்னு வச்சுங்க, ஒய் கான் ஃபிளாட் எர்த் பி ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரிலீஜியஸ் பீப்புள் வந்து இந்த ஃபெனட்டிக்கான கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்க வந்து லெட்ஸ் சே 1% 2% பார்க்கலாம். ஓகேவா? ஆனா நான் சொல்றேன் பாருங்க, நான் நல்லா பேச முடியும். அதனால ஐ கேன் ஈவன் கன்வின்ஸ் பீப்புள் ஹூ ஆர் சயின்டிஃபிக் டு பிலீவ் தட் இட் இஸ் a flat earth just because I can articulate something. ஓகே, ஒரு விஷயத்தை வந்து நம்புற மாதிரி சொல்றதுனால வச்சு தட்ஸ் பேசிக்லி லைக் நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு தியரி ஒருத்தர் சொல்றாரு, அது வந்து இன்னொரு அத்தாரிட்டி சைட்ல இருந்து இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, அது ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னாலுமே அவரை நீங்க நம்புறீங்கல்ல, அவர் சொல்றது வந்து ஒருவேளை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு கார்னர்ல இருக்க ஒரு ஆள் நீங்க அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்து நம்புறீங்க. நான் அதை பார்த்துட்டு நான் நம்ப முடியும். ஓகேவா? நோ ஒன் கேன் ஸ்டாப் இட். ஓகேவா? அவரை யாருமே போய் கொல்ல முடியாது. அத்தாரிட்டியில இருக்கிறவங்க வந்து தே கேன் ஒன்லி சே வி கேனாட் அக்செப்ட் யுவர் தியரி ஆஸ் ஆஃப் நவ் பிகாஸ் எங்களுக்கு இந்த இதுல வந்து எனக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும், இல்ல பிரஷர் இருக்கும், ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கும், இல்ல வந்து திஸ் இஸ் வாட் வி பீன் ஸ்டடிங் ஆல் தீஸ் இயர்ஸ். உன்னோட தியரிக்கு வந்து ஐ கான்ட் அக்செப்ட் தீஸ் எவிடன்ஸ் வாட் எவர் இட் இஸ் குட் பி. ஓகேவா? பட் என்னன்னா இஃப் தட் கை கன்வின்ஸ் யூ மீ அண்ட் இது மாதிரி இன்னும் ஒரு பில்லியன் பீப்புளை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தி அத்தாரிட்டி வந்து have to abide by it. அத்தாரிட்டி வந்து say like நீ வந்து உலகம் ஃபிளாட்னு ஒத்துக்க மாட்டல்ல, அதே மாதிரி இப்ப இந்த தியரி வந்து ராங் மேன், so it's like you have the proof now. இதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு I can ask, you can ask. So they cannot keep saying that no it cannot be சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து பிளைண்டா வந்து நம்பு என்ன ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஆன்சர்லாம் சொல்ல முடியாது. அவங்க they have to give valid reasons to us. He cannot give it to them, but to us he have to give. ஓகே அதான் அந்த அத்தாரிட்டி இன்னைக்கு சயின்ஸ் உலகத்துல இருக்கு. அதுதான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த அத்தாரிட்டி சயின்ஸ் உலகத்துல இருக்கு, அதனால இட் வில் ஹேப்பன். ஓகேங்களா? அந்த அத்தாரிட்டி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியல. தட் வி வில் see in the future. ஓகேங்களா? பிகாஸ் சயின்ஸோடைய டைம் லைன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, ரிலிஜனுடைய டைம் லைன் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலா இட் இஸ் ஆல்ரெடி பீன் மோஸ்ட்லி கரப்டட். டைம் லைன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிறைய கரப்ஷன் ஆயிடுச்சு இதுக்குள்ளார. இன்னைக்கு அத்தாரிட்டேட் இல்லை, அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அத்தாரிட்டேட் வரதுக்காக we are working on it. அந்த அத்தாரிட்டேட் வந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் ரிலிஜனுக்குள்ளாரையும் நடக்குங்கிறது தான் இது. அது நடக்கவே இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒத்துக்க முடியாது. இப்ப நடக்கலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் இனிமேல் நடக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா ரிலீஜியஸ் பீப்புளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து நீங்க அந்த ஒரு லைஃப் சைக்கிள் நீங்க சொல்றீங்கல்ல, இதுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிற எல்லா ரிலிஜனுமே வந்து நம்ம என்னதான் லாங்னு சொன்னாலும் இட்ஸ் ஸ்டில் ஆல் யங் ரிலிஜன்ஸ். லைக் அரௌண்ட் ஒரு 4000 இயர்ஸ் 5000 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லா ரிலிஜன்லயும் ப்ராஃபிட் பிறந்தது வந்து ஒரு 2000 வருஷம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரிலிஜன்றது ஒரு விஷயம் இல்லை, அதுக்கப்புறம் தான் உருவாச்சு. லெட்ஸ் சே ஒரு 3000 இயர்ஸ்னு கூட வச்சுப்போம். ஆனா என்னன்னா மனுஷனோட லைக் ஒரு சின்னது லைக் உருவாச்சு அப்படிங்கறத வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓகே யூ கேன் கண்டினியூ. ஐ வில் ஓகே சரி ஓகே. பட் என்னன்னா லெட்ஸ் சே வந்து எல்லா ரிலிஜன்லயும் ப்ராஃபிட் வந்தது வந்து ஒரு 2000 இயர்ஸ் 3000 இயர்ஸ் நம்ம வச்சுக்கோம். ஆனா இப்போ என்னன்னா மனுஷனோட ஹிஸ்டரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 வருஷம் தான். நம்ம இந்த ஒரு ரெக்கார்டபிள் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தாலே ஒரு 6000 வருஷம் இருக்கு. ஓகே, இந்த ஈவெண்ட்ல இந்த வார் நடந்திருக்கு, இந்த மக்கள் இங்க மைக்ரேட் ஆயிருக்காங்க. ரெக்கார்டபிள் ப்ரூவபிள் ஹிஸ்டரிஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கும், அது 10 வருஷம் 10,000 வருஷம் 20,000 வருஷம் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் ஹிஸ்டரி தான். ஒரு கோரிலேட்டிவா ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஹிஸ்டரி கிடையாது. ஒரு 5000 6000 வருஷம் தான் ஸ்டோரி டெல்லிங் ஹிஸ்டரி இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கண்டெடுக்கிற ஆர்கியாலஜி எவிடன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு கடவுள் இருந்திருக்காரு. அந்த எல்லா இதுலயும் வந்து ஒரு ரிலீஜன் இருந்திருக்கு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அண்ட் மெசபொட்டோமியா, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டினோபிள், நீங்க இந்த மாதிரி வந்து எல்லா ஓல்டன் சிவிலைசேஷன்லயும் எடுத்தாலுமே கீழடியில் எடுத்தா கூட வந்து அங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்னன்னா இது தொன்று தொட்டு நடக்கிற ஒரு விஷயம். மனுஷனுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப சூப்பர்மேன் நம்மளுக்கு பிடிக்கும், சில பேருக்கு விஜய் பிடிக்கும், அஜித் பிடிக்கும், எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஃபேன். அவங்களுக்கு வந்து they don't want to be upfront. ஓப்பனா வந்து திறந்த மேனியில வந்து நான் போய் உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு they not ready. அவங்களுக்கு வந்து they need someone to give them comfort. ஓகே நான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு they're not brave enough.
ஸோ அதுக்காக வந்து மனுஷன் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் ஃபிகர் எப்பவுமே வச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நிறைய சாமி வந்திருக்கு. அந்த சாமி காணாமும் போயிருக்கு. அந்த ரிலிஜன் இருந்திருக்கு. அது நம்மள இப்ப இருக்கிற ரிலிஜனோட பல ஆயிரம் வருஷம் வந்து நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் காணாமும் போயிருக்கு. ஸோ இப்ப இருக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அனதர் லைஃப் சைக்கிள். நான் என்னோட வீடியோல சொன்ன மாதிரி அது ஒரு 4 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அது உருவாகுறோம், இன்செப்ஷன் ஸ்டேஜ். அடுத்தது அது பரவுறது, எப்படி வந்து அது ஸ்ப்ரெட் பண்றது. ஒவ்வொரு ரிலிஜனும் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ மெக்கானிசம் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த நம்பிக்கையை விதைக்கிறது. ஸோ அது விதைச்சதுக்கு அப்புறம் கடைசியாக அறுவடை பண்றது. அறுவடைனா அந்த ரிலிஜனை யூஸ் பண்ணி பொலிட்டிக்கலா அச்சீவ் பண்றது. இப்போ இந்த இஸ்ரேல் சைடு வந்து ஜூஸா இருக்கட்டும், இல்ல பாலஸ்தீனா இருக்கட்டும், இல்ல சிரியாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், எல்லா கண்ட்ரி வந்து ரிலிஜன் ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி இப்போ கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல வந்து என் அபார்ஷன் வந்து இல்லீகல். அது ஏதாவது மெடிக்கல் சயின்டிஃபிக்கா வச்சிருக்காங்களா? இல்ல. தே பேசிக்கலி ஃபாலோயிங் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல கூட எங்கேயுமே கிடையாது. அபார்ஷனை பத்தி எங்கேயுமே போட கிடையாது. ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலா நான் ஓப்பனா சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன வீடியோல வந்து கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் மட்டும் தான் வந்து தே ஹேவ் த குளோபல் ஃபோக்கஸ். அதுங்க வந்து ஒரு லோக்கலான ஒரு ரிலிஜன் கிடையாது. ஹிந்துயிசம் பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு கண்ட்ரோல் பீப்பிள் அன்றது. ஸோ அது வந்து இட் டசன்ட் ஹேவ் த ஃபோக்கஸ் டு குளோபலி ஸ்ப்ரெட், குளோபலி டாமினன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி அதுக்குள்ள கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஃபோக்கஸே கிடையாது. அதனால தான் அது குளோபலா ஸ்ப்ரெட் ஆகல. ஆனா இந்த 2 ரிலிஜன் நீங்க கவனிச்சு பாருங்க, வேற எந்த ரிலிஜன் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. ஈச் ஹேவிங் லைக் கிறிஸ்டியானிட்டி வந்து 1.5 பில்லியன் என்னமோ, இது வந்து 1 பில்லியன் என்னமோ சம்திங் லைக் தட். ஸோ அப்போ வந்து இந்த குளோபல் ஃபோக்கஸ்ல இவங்க 2 பேரும் தான் யோசிக்கிற ரிலிஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான். ஸோ அப்ப இவங்க 2ம் வந்து ஏன் அந்த குளோபல் ஃபோக்கஸ் அப்படின்னா வந்து தே ஹேவ் அ விஷன் டு அக்கம்ப்ளிஷ் இந்த அறுவடை டைம்ல வந்து தே வாண்டட் டு யூஸ் தட் பவர் டு ஜியோ பொலிட்டிக்கலா வந்து சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருசைட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல எனக்கு அபார்ஷன் இல்லீகல்னு சொல்றது வந்து மெயின் ரீசன் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகிறதுக்கு, விச் இஸ் பேசிக்லி எல்லாரும் மினிமம் 3-4 கிட்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்காக கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல வந்து அபார்ஷன் இல்லீகல். ஸோ கிறிஸ்டியன் புக்ஸ்லயோ இல்ல ஏன்னா சர்ச் அதை சொல்லுது. சர்ச் வந்து இல்லீகல்னு ஏன் சொல்லுது? இது கவுண்டர் பண்றதுக்கு தான், வேற எதுக்கும் இல்ல. அப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் அப்ப அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிஃபர்மேஷன் தான். அது நடக்கல நீங்க சொல்றீங்களா? இட் இஸ் நாட் ஹெல்தி ரிஃபர்மேஷன். இட்ஸ் நாட் ஹெல்தி ரிஃபர்மேஷன். நீங்க வந்து அபார்ஷன் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னது தப்புன்னு சொல்றீங்க நீங்க? இல்ல, அபார்ஷன் வந்து இட்ஸ் லைக் அ பர்சனல் ஒப்பீனியன்ல. இப்போ எனக்கு வந்து இஃப் இட்ஸ் லைக் ஒரு ஹி இஸ் நாட் ஈவன் லெட்ஸ் சே இஃப் ஐ அம் எ கேர்ள் அண்ட் இஃப் இட்ஸ் லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ ஒன் நைட் ஸ்டாண்டோ, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு டீனேஜர். அண்ட் இப்போ அந்த குழந்தைய நான் பெற்றுட்டு நான் எப்படி வளர்க்க முடியும்? என்கிட்ட கையில காசு இல்லை, எனக்கு ஸ்கில் இல்லை, நான் எப்படி வளர்க்க முடியும்? ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அபார்ஷன் இஸ் அ லைட் சாய்ஸ். இல்லைன்னா அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையும் சஃபர் பண்ணும், நானும் சஃபர் பண்ணுவேன், நானும் ஒரு குழந்தை தான் அந்த குழந்தையும் சஃபர் பண்ணும். ஸோ அப்போ வந்து இட்ஸ் மை பாடி மை சாய்ஸ் இல்லை. ஸோ அது யார் வந்து எனக்கு நோன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து பேஸ்ட் ஆன் லைக் மொராலிட்டி. ஆக்சுவலா மோரல் வேல்யூஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ இது யார் முடிவு செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க வந்து ரகுலனோ முஸ்தபாவோ வந்து முடிவு செய்ய முடியாது. நீங்க வந்து ஒரு கன்சென்ட் பேசிஸ்ல வந்து சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ லைக் மை வித் ரியாக்ட் மூலமா ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தீங்க. அதுல இருக்க மெஜாரிட்டி பீப்புள் நீங்க சொல்ல அதே கமெண்ட் பாக்ஸ்ல போனீங்கன்னா மை வித் ரியாக்ட் நல்லதுன்னு தான் சொல்லி போடுறாங்க. கீழே வந்து கமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கன்சென்ட் தே ஆர் ஓகேன்னு சொல்லி. நீங்க வந்து இப்போ அப்ப நம்ம ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, தப்புப்பா இது ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. தேர் ஓன் ஒப்பீனியன் சொல்லிட்டு நம்ம போயிடணும். அப்போ ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வந்துட்டு கரெக்டா இல்லையா இப்படிங்கிறது வந்து யார் முடிவு செய்யறதுன்னு சொல்லி இருக்குல்ல. இப்போ நீங்க சொல்றீங்க இந்த அபார்ஷன் கான்செப்டா இருக்கட்டும், இல்ல சூசைட் பண்றதா இருக்கட்டும், இல்ல தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், சிகரெட் குடி, இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல வந்து யார் முடிவு செய்யறதுன்னு சொல்லி இருக்குது பாத்தீங்களா. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் வந்துட்டு இட் நீட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட். ஆக்சுவலி யார் முடிவு செய்யறதுங்கிறத பத்தியே முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ முஸ்தபாவா ரகுலனா முடிவு செய்யறதுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகே, ஸோ see intelligence something or particular intelligence without understanding the nature or the root of that intelligence and its limitations. ஓகேவா? இது தெரியாம நீங்க வந்து ஒரு விஷயத்தை இதுதான் இன்டெலிஜென்ட் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா that will lead to ignorance and arrogance. ஆக்சுவலா நான் ஒரு விஷயத்தை இன்டெலிஜென்ஸ் நான் நம்புறேன். அந்த இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அது இன்டெலிஜென்ஸோட சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட ரூட் இருக்கு பாத்தீங்களா, இல்ல அதோட லிமிடேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது தெரியாம அந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் இன்டெலிஜென்ஸ் நம்புறதே வந்து இட் will lead to arrogance and ignorant. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தட் பர்டிகுலர் இன்டெலிஜென்ஸ். வாட் இஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் சொல்லிடுவேன் மை ஓன் இன்டெலிஜென்ஸ் இஸ் கம் ஃப்ரம் தி இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் அப்படிங்கிறது நான் கிளைம் பண்ணுவேன். நான் பட் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஃபார் தி ஏத்திஸ்ட்? ஆக்சுவலா என்னோட மூளையில இருந்து எனக்கு தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தென் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் யுவர் பிரெயின்? ஆக்சுவலா யூ ஆர் ஆஃப் கோர்ஸ் இது வந்து என்னன்னா நம்ம இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? டெமோக்ரஸி, தட்ஸ் ஹவ் டெமோக்ரஸி ஒர்க்ஸ். கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்வேஸ், அதாவது none of us is smarter than all of us. Collective intelligence is basically the agreeable point.
இஃப் வந்து லைக் லெட்ஸ் சே 100 people வந்து இஸ் அக்ரீயிங் லைக் அவுட் ஆஃப் 150 people 100 people agreeing that okay let's say for an example abortion is wrong and that is why some countries have that as a law. ஸோ அண்ட் அதில் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து இட் மைட் பி த 50 people இருக்கும். நான் வந்து ஐ எம் ஒன்லி திங்கிங் ஃப்ரம் அ லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? எனக்கு வந்து இட்ஸ் நாட் அபவுட் சென்டிமெண்டலோவோ இல்லை வந்து ஸ்பிரிச்சுவலோவோலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பேசிக்லி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து 15 years ஓல்டு தான், அந்த பொண்ணு வந்து இப்போ குழந்தைய பெக்குதுன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தைய பெத்துருச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கும், அந்த குழந்தை எப்படி வளரும், அந்த பொண்ணு முதல்ல படிக்கணும், அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், அது எப்படி நாளைக்கு ஃபியூச்சர் அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணும், அப்பா இல்லை என்ன பண்ணும்? ஸோ ஐம் திங்கிங் ஒன்லி ஃப்ரம் அ லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இதில் வந்து இட்ஸ் காமன் சென்ஸ். இட்ஸ் லைக் இந்த கொஸ்டின் வந்து யார் வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? நான் கண்மூடித்தனமா வந்து அது தப்பு அப்படின்னு சொல்றது வந்து தட்ஸ் பேசிக்லி ஐ எம் நாட் ஈவன் திங்கிங்ல. அந்த இடத்துல எனக்கு தாட் ப்ராசஸே கிடையாதுல்ல, வேலையே இல்லை. இல்ல நான் என்னன்னா நான் அதை வந்து கரெக்ட் தப்புங்கிற அந்த ஆங்கிளுக்கு நான் வரல. நான் முதல்ல இது வந்து கரெக்ட் தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டுங்கிற அந்த ஆங்கிளுக்கு நான் வரேன். சரி, எல்லாருக்குமே அதிகாரம் உண்டுச்சு. இப்ப நான் சொன்ன அந்த சிச்சுவேஷன்ல வந்து இப்ப நான் சொன்ன சிச்சுவேஷன் சொல்றேன். நானே உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. லெட் மீ ஃபினிஷ் ஆக்சுவலி. அப்படி சொல்லும்போது நீங்க நிறைய விஷயங்களை நீங்க வந்து சரிப்படுத்துறதுக்கான சூழல் வந்துடும் சொல்றேன். நீங்க வந்து சூசைடை சரிப்படுத்திடணும், தண்ணி அடிக்கிறது, ஒரே ரூமுக்கு ஒரு யாருக்கு தொந்தரவு இல்லாம, அதை யூஆர் டாக்கிங் அபவுட் நோ ஹார்ம் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நீங்க வரீங்க ஆக்சுவலா. ஸோ நோ ஹார்ம் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்களுக்கு சரி காணக்கூடிய சூழல் ஏற்பட்டுருவீங்க. லைக் ஒரு பர்டிகுலர் ரூமுக்குள்ள தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் அடிக்கிறதோ தன்னைத்தானே வந்து வர்த்திக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க வந்து சரி காணக்கூடிய சூழல் வந்துடும். அப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நீங்க கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்களா? அப்ப நான் திருப்பி கேட்கிறேன், என்ன கேட்கிறேன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்டெலிஜென்ஸ் இஸ் டாமினன்ட் ஆக்சுவலா, நாட் ஏத்திஸ்ட் பீப்புள் ஆர் டாமினன்ட். அப்ப கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படி கேட்டா கண்டிப்பா யூ வில் நாட். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் கேட்க வரேன். நான் அப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேர்வு எடுக்க முடியாது. யூ கேனாட் லைக் இங்க வந்து லெட்ஸ் டேக் லைக் வேர்ல்டு இருக்கக்கூடிய த பெஸ்ட் திங்க் டேங்கர்ஸ் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எது தப்பு எது ரைட்டு இப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கணும்னு வச்சுக்கோமே. இந்த கான்ஃபரன்ஸை கூட உங்களால் நடத்த முடியாது. இந்த கான்ஃபரன்ஸுக்கு முதல்ல எத்தனை ஆண்கள் வைப்பீங்க, எத்தனை பெண்கள் வைப்பீங்க, இல்லை எத்தனை மாற்று ஜெண்டர்ஸ் வைப்பீங்க, எத்தனை அனிமல் லவர்ஸ் வைக்க போறீங்க, எத்தனை பிளான்ட் லவர்ஸ் வைக்க போறீங்க, அந்த கான்ஃபரன்ஸ் கூட உங்களால் நடத்த முடியாது. ஓகேவா? ஸோ யூ கேனாட் கம் டு அ கன்க்ளூஷன் வித் கலெக்டிவ் சொல்றீங்களா, கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணிலாம் வந்துட்டு ஒரு மனிதனுக்கான தீர்வை இல்லை மனிதனுக்கான மொராலிட்டியை வந்து சூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அப்போ இது எங்கிருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா படைத்தவன் கிட்ட இருந்து மட்டும்தான் எடுக்க முடியுங்கிறத என்னுடைய கம்ப்ளீட் ஒப்பீனியன். ஆக்சுவலா ஒரு கிரியேட்டர்னால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியலன்னா இல்லை கிரியேட்டர் இல்லை, நீங்க வந்து அதுக்கான விஷயத்தை அதுக்கான எவிடன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா லெட்ஸ் கோ பை தேர் ஓன். யூ ஷுட் நாட் டாக். நீங்க இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீ எப்படி இருந்துட்டு நான் எப்படி இருந்துட்டு ஈவன் யூ ஷுட் நாட் டாக் அபவுட் நோ ஹார்ம் பிரின்சிபல். நான் ஹார்ம் பண்ணுவேன், அதையும் நீங்க கேட்கக்கூடாது. பிகாஸ் அது எந்த அடிப்படையின் கீழே நீங்க அதை சரி காண போறீங்கிறது இருக்கு. நீ அதை முதல்ல தப்புன்னு சொல்லி நீங்க அதுக்கான எவிடன்ஸ் கொடுங்க. அந்த விவாதம் கூட நடக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் வாட் இஸ் த பர்பஸ் இட் இஸ் கோயிங் டு சால்வ்? நம்ம எதுக்கு உட்காந்து இப்படியே டிஸ்கஸ் பண்ணணும்? நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? மொராலிட்டி யூ கோ பை ஒன், ஐ கோ பை ஒன் அப்படிங்கிற அந்த அடிப்படையின் கீழே வரும். ஸோ இன் வாட் எவர் த மொராலிட்டி விச் வி ஆர் கீப்பிங், நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்கஷன் நம்ம வைக்கிறோம்னு சொன்னா அது கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ்ல இருந்து வந்தா மட்டும்தான் அது டிபேட்டபிள். இஃப் இட் இஸ் நாட் என்னோட ஓன் மூடையில இருந்து கருத்துல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கும் ஓன் தோணும், எனக்கும் ஓன் தோணும். தென் வி ஷுட் நாட் டாக் அபவுட். அதை பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அபார்ஷன் விஷயமே எடுத்துப்போமே. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் எ கேஸ். ஓகேவா? ஒரு 15 years கேர்ள் இருக்கா. அவ வந்து லெட்ஸ் சே ஷி இஸ் லிவிங் வித் அ சிங்கிள் மதர் ஹூ இஸ் லைக் ஹேவிங் லைக் அ வெரி வெரி பாவர்ட்டி லைன்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. somehow she got pregnant, she don't know who's the guy is, and இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய எடுத்துச்சுன்னா அந்த குழந்தை முக்கால்வாசி வந்து she will die of malnutrition. ஸோ அந்த குழந்தையால வந்து சர்வை பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து இட் கிரியேட்ஸ் unnecessary misery. அந்த குழந்தை கஷ்டப்பட்டு தான் சாகும், எந்த உயிரும் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு போறது இல்லை. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து லைக் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரிலீஜியன் சேஸ் லைக் அபார்ஷன் இஸ் இல்லீகல், அபார்ஷன் cannot be done அப்படிலாம் எல்லா ரிலிஜனும் சொல்லுது. ஸோ நீங்க வந்து லாஜிக்கலா நீங்க இப்போ இந்த சொல்யூஷனுக்கு என்ன சொல்லுவீங்க? அபோர்ஷன் இஸ் இல்லீகல் அப்படிங்கிறதுல சொல்ல கிடையாது. அபோர்ஷன் பொதுவாக ஒரு ஜென்ரல் கான்செப்டின் அடிப்படையில தான், அந்த ஒரு ஜென்ரலான கான்செப்ட் அடிப்படையில தான் வந்து அந்த அபோர்ஷன் வந்து தப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில வைக்குது. பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ரிலிஜன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து லா மாற்றி அமைக்கப்படும் ஆக்சுவலா. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து திருடுறது தப்பு, இஸ்லாமிக் படியில திருடுறது தப்பு. பட் நீங்க வந்து ப்ராஃபட்டுடைய காலகட்டத்திற்கு ஒரு ப்ராஃபட் முகமதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2 ரூலருக்கு அப்புறம் உமர் அவருடைய ரூல்ல பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அ கிரேட்டஸ்ட் ஃபெமைன். ஓகே, அந்த டைம்ல வந்து திருடுறாங்க. அப்போ அந்த டைம்ல திருடுறது ஃபெமைன்னால திருட்டு ஏற்படுது. ஸோ ரூலர் என்ன பண்றாருன்னா திருட்டை வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால திருட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு யாருக்கும் வந்து இது கொடுக்கும். ஸோ லா வந்து மாற்றி அமைக்கப்படுது. ஓகேங்களா?
ஓகேங்களா? அந்தந்த சூழல் வரும்போது அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு அதுக்கான தீர்ப்புகள் வந்து கொடுக்கப்படும். இது வந்து நடக்கும். ஓகேங்களா? பட் ரிலிஜன் என்ன பண்ணும்னா மோஸ்ட் இட் வில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அந்த அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணும். நீங்க சொல்றீங்களா ஒரு பர்டிகுலர் நபர்னால அந்த பெண் கெடுக்கப்பட்டானா அந்த நபருக்கு தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட பிரச்சனையும் நடக்காத வகையில தான் ரிலிஜன் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தான் இது ஆக்சுவலா. இல்ல பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தான் அதுக்கான லாக் வந்து கொடுக்கும். நீங்க வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கும் அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். ரிஜிடா இருந்த ஒரு காலகட்டம் இஸ்லாமிக் உலகத்துல இருந்திருக்கான்னு கேட்டா இருந்திருக்கு. அது எல்லா பாலிட்டிக் ஃபீல்ட்லயும் இருந்திருக்கு. ஏன் ஏத்திஸ்டிக் பொலிட்டீஷியன்ஸ் யாருமே அப்படி பண்ணவே இல்லையா? இன்னைக்கு நார்த் கொரியாவோ சைனாவோ அந்த மாதிரியான வேலைகள் நடத்தவே இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இல்ல வந்து மாவோவோ இல்ல வந்துட்டு ஸ்டாலினோ இவங்கெல்லாம் யாரும் ரஷ்யால இதுக்கு முன்னாடி இருந்த இதுல வந்து அப்படி ஒரு விஷயமே நடக்கல கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது வந்து யூனிவர்சல். அது வாட் எவர் தி பிலீஃப் இட் மே பி இட் வில் ஹேப்பன். ஓகேங்களா? ஆனா அதுக்கு அகைன் நான் என்ன சொல்றேன்னா வாட் ரிலிஜன் சேஸ் தான் நீ வரணும். கருத்து வந்து புக்ல இருந்து எடுத்து சொல்லுங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ புக் அப்படி சொல்றது நீ ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக அது புக்கு தப்புன்னு நீங்க சொல்றதான் என்னால ஏத்துக்கவே முடியல. புக் கரெக்டா தானே சொல்லுது. அவன் தப்பா ஃபாலோ பண்றான், ஒரு ரூலர் தப்பா ஃபாலோ பண்றான். பட் புக் டசன்ட் சேஸ் இட். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஒரு விஷயம், ஏத்திஸ்ட் இருக்கிற இடத்துலயும் வந்து தப்பான லாஸ் இருக்கு. அது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படுது. மக்களுக்கு அதனால கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்கு. அதை நீங்க சொல்றீங்க. பட் இப்போ என்னன்னா அது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல வந்து பெண்ணுங்க வந்து கார் ஓட்ட முடியாது, ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சில கண்ட்ரீஸ்ல. ஸோ இப்போ இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பீப்புள் அட் சம் டைம் வந்து தே ஹேவ் த லிபர்ட்டி டு வாய்ஸ் பேக். அவங்க வந்து இப்போ நீங்க நம்ம பேசுற மாதிரி அந்த ஊர் மக்களும் அதை பத்தி பேசலாம், கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போடலாம். ஒரு டெமோக்ரஸி இருக்க கண்ட்ரில வந்து தே ஹேவ் த எபிலிட்டி டு ஃபைட் பேக். அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. வேற இந்த சைட்ல வந்து ஈவன் த ரூலர் வந்து ஒரு செகண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரூலர் வந்து ஏதோ ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வந்து சரி பொண்ணுங்கலாம் வந்து இப்போ ஷார்ட் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரூல் போட்டார்னா அந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து ஹூ இஸ் ஃபாலோயிங் த புக்ஸ் வந்து எப்படி என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஃபெனட்டிக்கா இருக்கிறாங்களோ தேல் ஃபைட் பேக். they'll go back and say correct the ruler saying that நீ ஒண்ணு ஒழுங்கா இருக்கிறதுனா இல்லைன்னா இருக்கான் போ, இதுதான் ரூல், இப்படிதான் இருக்கு, நீ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேஞ்ச் அங்க நடக்கிறதுக்கு அங்க பாசிபிலிட்டி இவங்க விட மாட்டாங்க, அவர் மாத்தணும்னு நினைச்சாலும். அதே மாதிரி இப்ப அவர் வந்து லெட்ஸே வந்து இவங்க வந்து லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாறணும்னு நினைச்சாலும் அவர் விட மாட்டார். இது வந்து இட்ஸ் லைக் டூ வே திங். எல்லாம் ரிலீஜியஸா ஃபெனட்டிக்கா இருக்கு ஒரு விஷயம் இருக்கிறதுக்கும் ஒரு டிக்டேட்டர் இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வந்து டிக்டேட்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹிஸ் டைம் இஸ் ஓவர் அண்ட் சம்மன் வில் கம், தி திங்ஸ் வில் சேஞ்ச் பிகாஸ் இட்ஸ் ஒன் மேன்ஸ் ஐடியாலஜி. பட் இங்கே வந்து தி ஐடியாலஜி டசன்ட் கம் ஃப்ரம் எனி மேன். No man creates ideology. So that's a problem because they cannot change it. No one has power to change it. Okay. அது இப்ப அந்த நோ மேன்ஸ் ஐடியாலஜி நீங்க சொல்றீங்கல்ல, அதுதான் பவர், அதுதான் ரிலீஜியஸோட பவராவே நான் சொல்றேன். யாரு வந்து மாத்த முடியாது, யாரும் நீ ஒரு பர்டிகுலர் மேன் வந்து அதை மாத்த முடியாதுங்கிறதா ரிலீஜியஸோட பவர். பிகாஸ் த ஐடியாலஜி கேம் ஃப்ரம் த சோர்சஸ், கேம் ஃப்ரம் த காட் ஆக்சுவலி. ஸோ அப்படிங்கும்போது யூ கேனாட் சேஞ்ச் இட். அப்படிங்கும்போது அது கேள்விக்கு உட்படுத்ததான் நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க வந்து இப்ப ட்ரெஸ்ல நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ அதை செய்யல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட இருந்து அதுக்கான குரல் ஏற்படதான் செய்யும். நீ பாரு புத்தகத்தில் எப்படி இருக்கு, நீ இஸ்லாமிக் வேலை நீ இருக்க, பட் ஏன் நீ வந்து இதை ஃபாலோ பண்ண கண்டிப்பா கேள்வி எழுப்பதான் செய்வாங்க கண்டிப்பா. சோ அதுதான் நான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா you are to decide அப்படிங்கறத மேட்டர் இருக்கு. as a ரூலரா நீ யார் அந்த மாரல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றது, நீ யார் ட்ரெஸ் இப்படி போடணுங்கிற மாரல் வேல்யூ who you are to decide. அதுதான் என்னோட क्वेश्चन ஆக்சுவலி. அதுதான் லேக் ஆஃப் ரிஃபார்ம்ன்றது. இல்ல அது லேக் ஆஃப் ரிஃபார்ம்னு சொல்ல முடியாது. நீங்க அப்படின்னா யாரு வேணாலும் எந்த மாதிரியான விஷயம், இப்போ நாளைக்கு வந்து ஒரு ரூலர் வந்துட்டு ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு நீ வந்து சைல்ட் போனோகிராஃபி பாத்துக்கலாம், நீ வந்து சைல்டு கூட செக்ஸ் வச்சுக்கலாம்னு கூட சொல்லலாம்ல. இப்போ நீங்க உங்க கருத்தின் அடிப்படையில அப்படி கூட ஒரு கருத்து வந்து நீங்க பதிவு செய்யப்படலாம்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அப்ப அது நீங்க என்னவா பாப்பீங்க, அந்த டைம்ல என்னவா நீங்க பாப்பீங்க, அப்படிப்பட்ட ரூலர் என்ன பாப்பீங்க, ரிஃபார்மேஷன் நீங்க சொல்ல போறீங்களா? சரி, அந்த மாதிரி வந்து காலங்கள் இருந்திருக்கு. ஓகேவா, சைல்டு மேரேஜ் இன்னமும் கூட பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. சைல்டு மேரேஜ் சைல்டு மேரேஜ் நான் சொல்லல, நீ சைல்டு கூட மேரேஜே இல்லாம நீ எத்தனை சில்ட்ரன் கூட வந்து செக்ஸ் வச்சுக்கலாம், நீ வந்து சரி இப்ப இருக்கக்கூடிய சூழலே பார்த்துப்போம், போனோகிராஃபி வந்து நீ பாத்துக்கலாம் இப்படிங்கிற இந்த கருத்து வந்து போடப்படுது. இப்ப நம்ம நான் லாஸ்டா பேசின வீடியோல கூட நான் அதை சொல்லியிருக்கேன். நான் யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் அப்ளைங் தட் நீ வந்து ஒரு சின்ன குழந்தை போனோகிராஃபி பார்க்கலாங்கிற இந்த கருத்து சொல்றாங்கல்ல, இது நீங்க ரிஃபார்மேஷனா பாப்பீங்களா இல்ல என்னவா பார்க்க போறீங்க அப்படின்னு இருக்குல்ல. இப்ப இது வந்து கேள்விக்கு உட்படுத்ததான் செய்வாங்க. இது எந்த அடிப்படையில இருந்து கேள்விக்கு உட்படுத்துவாங்கன்னா, நான் ரிலீஜியஸ் புக்ல எனக்கு இது தப்புன்னு சொல்லியிருக்கு, நீ அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான். நீங்க சொல்லக்கூடிய ரிஜிட்டான பொலிட்டிக்கல் சிஸ்டம் சொல்றீங்களா, அஃப்கோர்ஸ் மிடில் ஈஸ்ட்ல அது இருக்கு. அது இஸ்லாமிக் வேலை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நன் ஆஃப் த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் டுடே ஃபாலோயிங் த இஸ்லாம். ஓகேங்களா, அதுதான் உண்மை.
நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஆப்போசிங் கேள்வி எழுப்பக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்பக்கூடிய இது கூட கிடையாது. பட் இஸ்லாம் அப்படி சொல்லுதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இஸ்லாம் வந்துட்டு நீ கேள்வி எழுப்பலாம், ஒரு ரூலருக்கு எதிராக நீ கேள்வி எழுப்பலாம், கேள்வி எழுப்பணும். அண்ட் இட் இஸ் அதாவது கடமை மாதிரி ஆக்சுவலா. ஒரு ரூலர் தப்பு பண்ணும்போது நீ கண்டிப்பா கேள்வி எழுப்பணுங்கிறது கடமை, இஸ்லாமோட இது. ஆனா இன்னைக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது. பட் நீங்க அதே வேற இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இப்போ இந்தோனேஷியாவோ இல்லை மலேசியாவோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டில இருக்கு. பட் சேம் திங் கோஸ் டு ஏத்திஸ்டிக் கண்ட்ரி. நீங்க நார்த் கொரியா எடுத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த ரிஜிட்டிக் இருக்குதா செய்யுது. சைனால ஓரளவுக்கு அது இல்ல, அது வந்து அது ஃபாசிசம். அது see fascism is different. நீங்க அது வந்து எல்லாத்துக்கும் அந்த ஃபேசிசம் நான் மிடில் ஈஸ்ட்டுக்கு பொறுத்துறேன்னு சொல்றேன். மிடில் ஈஸ்ட் ஃபேசிசமா தான் இருக்குன்னு சொல்றேன். அது வந்து நான் யூனிவர்சல் சொல்றேன். இட் இஸ் நீங்க வந்து ஒரு ரிலிஜனுக்கு பொறுத்து பார்க்கறது வந்து நான் அதை ஒத்துக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அது ஒரு ரிலிஜன் சொல்றேன். நான் எல்லா ரிலிஜனுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐடியாலஜி தான். இல்ல வாட் எவர் ரிலிஜன் இட் மே பி, அது வந்து யூனிவர்சல். இட் மே பி ஆஃப் ரிலிஜன் ஆர் நாட் பி அன் ரிலிஜன். அவர் வந்து ஃபேசிஸ்ட் ஐடியாலஜில இருக்கக்கூடிய சூழல் வரலாற்றுல பல நேரங்கள்ல நடந்திருக்கு, இப்பயும் இருக்கு. அதுக்காக வந்துட்டு ஃபேசிஸ்ட் ஐடியாலஜி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கிறதுனால அவன் தான் இஸ்லாத்துக்கான ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு நீங்க சொல்றது இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒத்துக்க முடியாது. நான் சொல்றேன் நீங்க அத்தாரிட்டி இல்லன்னு சொல்றேன். நான் வந்து ஒரு நீங்க அந்த ஏத்திஸ்ட் கண்ட்ரீஸ்ன்ற கம்பேரிசனுக்காக நான் இந்த பக்கம் கம்பேர் பண்றேன். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வந்து they are not following இஸ்லாம். நீங்க சொல்ற மாதிரி கார் ஓட்டக்கூடாது, ஒரு பெண் வந்து கார் ஓட்டக்கூடாதுன்னா இஸ்லாம்லாம் சொல்ல கிடையாது. அப்படி இல்லை இஸ்லாம்னா நாளைக்கு ஒரு கரெக்டான இஸ்லாமிக் ரூல் வந்துச்சுன்னு சொன்னா அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. தேர் ஆர் இஸ்லாமிக் டைம். அதாவது நான் வந்து எந்த பர்டிகுலர் இஸ்லாமிக் ரீஜனுக்கோ இல்லை எந்த பர்டிகுலர் இஸ்லாமிக் காலகட்டத்துக்கு நான் வந்து வாதாடுவேன்னு சொன்னேன். அதாவது நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த முதல் 30 ஆண்டு காலம், லைக் ப்ராஃபட் முகமதுக்கு அப்புறம் வந்து 30 இயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ் ப்ராஃபட் முகமதுக்கு அப்புறம் ஒரு 4 ரூலர் ஆட்சி செஞ்சாங்க. இந்த 30 ஆண்டு காலத்துடைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நான் கண்டிப்பா வாதாடுவேன். அதுல நான் வந்து வித் அன்டவுட்டட்லி அதுக்கு என்ன வேணாலும் நான் முட்டு கொடுப்பேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த எந்த இஸ்லாமிக் ஆட்சிக்கும் என்னால் முட்டு கொடுக்க முடியாது. பிகாஸ் அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே ப்ராப்பரான இஸ்லாமிக் பேஸ் பண்ணி நடக்கல. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா இதெல்லாம் இந்த வரலாற்று எல்லாம் வச்சுட்டு இஸ்லாம்னா இப்படிதான் நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை சொல்றேன். அதுக்காக என்ன சொல்றேன், அது வந்து நான் இஸ்லாம் அப்படின்றது கிடையாது. சரியா? பாயிண்ட் என்னன்னா, இப்ப ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரியை கவர்ன் பண்றதுக்கு நீங்க ஒரு லீகல் சிஸ்டம் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, அந்த லீகல் சிஸ்டம் வந்து இட் ஷுட் பி சம்திங், இட் ஷுட் பி ஹேவ் அன் ஆப்ஷன் டு ரிஃபார்ம் இட். அது வந்து இட் ஷுடன்ட் பி பேஸ்ட் ஆன் எனி ரிலிஜன். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பேசினதுல நீங்க கவனிச்சீங்கன்னா, ரிஃபர்மேஷன் இஸ் ஹார்ட் இன் ரிலிஜன். அதை வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து வி கேன் see it. என்னோட கமெண்ட் செக்ஷன்லையும் பார்க்கலாம், எங்கேயும் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை கொண்டு போய் என் கம்பெனி என்னோட கண்ட்ரியோட லீகல் சிஸ்டமா நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அ வெரி ராங் சாய்ஸ். நீங்க அதை வந்து உங்க பிலீஃப் சிஸ்டமா வச்சுக்கோங்க. அதுல இருந்து சில மொராலிட்டி நீங்க டீச் பண்ணுங்க. ஓகே, ஒருத்தனுக்கு ஒருத்தின் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பொண்டாட்டி கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க, விச் இஸ் ஆல் குட். பட் அதை கொண்டு போய் என்னோட கண்ட்ரியோட லீகல் சிஸ்டமா வைக்கிறது வந்து பிகாஸ் இட்ஸ் நீங்க why not அப்படி நான் கேக்குறேன். அதாவது உங்களுக்கு வந்து கடவுள் இருக்கக்கூடிய ஒரு லீகல் சிஸ்டம் வந்து வைக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் இல்லாத ஒரு லீகல் சிஸ்டம் வைக்காதீங்க நானும் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். கடவுள் லீகல் சிஸ்டம் வந்து இட்ஸ் irrespective of it. இட்ஸ் லைக் நம்பர்ஸ் மாதிரி 1 to 10 குள்ளார வந்து கடவுளுக்குள்ள இல்ல அதுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும். who will fix that morality? who you are to fix that morality? இது வந்து we can go into a debate and we can fix it. இவ்வளவுதான். இது வந்து பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ரிலிஜியஸ் பேஸ்ட் ஒரு லீகல் சிஸ்டம் வச்சீங்க அப்படின்னா there is no point of reforms அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறது. இட்ஸ் going to be hard. அதுக்கு தான் நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்னா, even if you arrange a debate for it, அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் கூட உங்களால அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். அது வந்து இப்ப இருக்கிற சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் that drama happens. இப்போ இந்தியால வந்து நீங்க வந்து on a day to day basis வந்து laws are getting rewritten. இப்போ ரீசெண்டாக கூட வந்து there was a law that was rewritten and for example இப்போ இந்த சர்க்கார் படம்லாம் கூட பாருங்களேன், which is basically ஒரு சின்ன ரிஃபர்மேஷனை பற்றி அதில் ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும். எனக்கு கிடைச்ச ஒரு லா வந்து யாருக்கு வேணாலும் திரும்ப அளிக்கப்படும் அப்படின்றது அந்த ஒரு சின்ன லைன் வந்து which basically tells our debate right now. ஸோ அப்போ என்னன்னா, ஒரே ஒரு ஆள் போய் ஒரு லாவை வந்து அகெயின்ஸ்டா பேசி இது தப்பு, இது இப்படி மாத்துங்கன்னு சொல்றதுக்கான பவர் அங்கே இருக்கு. ஒரே ஒரு ஆள். It doesn't need to be like million people. ஒரே ஒரு ஆள் அது பண்ண முடியும். அது வந்து மற்றவங்களுக்கு அது கிடைக்க முடியும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இல்லை எல்லா டெமோக்ரஸி கண்ட்ரிலையும் எடுத்துக்கோங்க. ஆனா இந்த மந்த் எத்தனை லா சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு ரிலீஜியஸ் பேஸ்ட் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டு நான் சொல்றது வந்து ரிலீஜியஸ்னா we can leave other religions as well. ஜஸ்ட் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் நீங்க எடுத்துக்கிட்டு லாஸ்ட் மந்த்ல வந்து எத்தனை கண்ட்ரிஸ்ல எத்தனை நியூ லாஸ் வந்திருக்கு, ரிஃபர்மேஷன் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க. இல்ல see there is something called constitution and there is something called law. I think so you know the difference between this both. Law is changeable தான். அது not only in Islamic country, எந்த கண்ட்ரியால law change தான் ஆகும்.
இப்போ நீங்க மிடில் ஈஸ்ட் சவுதி அரேபியா எடுத்தீங்கன்னா இவ்வளவு நாள் தியேட்டர் கிடையாது, பார் கிடையாது, நிறைய இந்த இதெல்லாம் கொண்டாடாம இருந்தாங்க. இப்ப லாலாம் சேஞ்ச் பண்ணி இப்ப எல்லாத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் அகேன்ஸ்ட் இஸ்லாம் ஆக்சுவலி. அதெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் சேஞ்ச், இந்த சேஞ்ச் வந்து நடக்கும். இது வந்து எல்லாத்தையும் நடக்கும். பட் கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஓல்டா இருக்கோ அதுதான் பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஓகே, வாட் எவர் த ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் கிராமர். ஓகே, இங்கிலீஷ் கிராமர் எடுத்துப்போம். இப்போ நான் வந்து எத்தனை வேர்டு வேணா நீங்க புதுசா சொல்லலாம். ஓகேவா, நான் வந்து புது வார்த்தையை நான் வந்து ஒரு வேர்டே வந்து கொண்டு வரேன்னு சொன்னா அது முடியாது. ஸோ கிராமர் இஸ் லைக் எ கான்ஸ்டிடியூஷன். ஸோ லா இஸ் சம்திங் லைக் அ நியூ வேர்ட். ஓகே, லா வந்து இட் இஸ் சேஞ்சபிள். ஓகே, இட் இஸ் அது வந்து அக்செப்ட். ரிலிஜியன் வைஸ் வந்து லா வந்து அந்த காலத்துக்கு ஏற்பவாறு, சூழலுக்கு ஏற்பவாறு, மக்களுக்கு ஏற்பவாறு லா சேஞ்ச் ஆகுமானா லா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா தட்ஸ் நாட் பாசிபிள். நீங்க வந்து ஒரு லா கொண்டு போய் நீங்க ஒரு பர்டிகுலர் லா கொண்டு போய் இன்னைக்கு இந்தியன் இதுல கொண்டு போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் இட்ஸ் அகேன்ஸ்ட் அ பர்டிகுலர் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க போய் கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தத்தை ஏற்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தத்தை ஏற்படுத்துறது ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது. அது ரொம்ப இட் இஸ் பாசிபிள். அது இம்பாசிபிள் கிடையாது. இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கு. நிறைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு. கண்டிப்பா நடந்திருக்கு. பட் அது எவ்வளவு கம்மியா நடக்குதோ அது அப்பதான் அது பெஸ்டான கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. நீங்க அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் இன்னைக்கு வேர்ல்ட்லயே ரொம்ப ஓல்டஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெரிக்காவோட. இட் இஸ் மோர் தென் ஆஃப் இட் இஸ் சம்திங் ஃப்ரம் 1700 1600. அப்ப இருந்து அந்த இப்ப இருக்க கான்ஸ்டிடியூஷன் வந்து அப்ப இருந்து அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் தட், பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சேஞ்சஸ் தான் நடந்திருக்காங்க அந்த இது. தட்ஸ் வை இட் இஸ் அ பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு திருத்தத்தை ஏற்படுத்தாமல் இருக்குதோ அதுதான் பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். அந்த அடிப்படையில் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, த கான்ஸ்டிடியூஷன் விச் இஸ் கிவன் பை காட் அப்படிங்கும்போது அதுல திருத்தத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அதை சொல்ல வராங்க. இது பேஸ் பண்ணி நீங்க லா கேன் பி டிபேட்டபிள். நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இது டிபேட்டபிள். அதுக்கு இஸ்லாம் ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட் கிவன் சாய்ஸ். லாவை நீ டிபேட் பண்ணிக்கோ, பட் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு மாற்றமா செய்யாது. அதுதான் ரிலிஜியஸ். சோ லா கேன் பி சேஞ்சபிள், பட் கான்ஸ்டிடியூஷன் கேனாட் பி. நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஒரு விஷயத்தை வந்து மக்களை கவர்ன் பண்றதுக்கு பி இட் கான்ஸ்டிடியூஷன் ஆர் ஒரு லீகல் லெஜிஸ்லேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், அதுல ரிஃபார்மேஷன் இல்லை அப்படின்னா தட் சிஸ்டம் இஸ் நாட் குட். அது வந்து டிக்டேட்டர்ஷிப்லயே அதான் நடக்குது. நீங்க சொல்ற இப்ப இந்த சிஸ்டம்லயே அதான் நடக்குது. டசன்ட் மேட்டர் ஈவன் பி காட் ஆர் சம்திங் லைக் தட். த காட் வி மேட் த வேர்ல்ட்னா த வேர்ல்ட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். லெட்ஸ் சே வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அதே கம்பெனில வந்து ஒரு 10 டெவலப்பர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் நீங்க கொடுத்துருப்பீங்க ப்ரொஃபஷனல் லெவல்ல. ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் ஹானஸ்டா இருப்பாரு, அந்த வேலையை வந்து அவர் நல்லா ஹார்டா தெரிஞ்சு வச்சிருப்பாரு, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த ஸ்கில்லை ஏற்றி வச்சிருப்பாரு. இன்னொருத்தர் நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து சும்மா கேஷுவலா வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. நீங்க வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நீங்க வந்து அவர் தான் ஒரு ரெஸ்பெக்டபுளா நீங்க பாப்பீங்க. அப்படி பாக்குறப்ப நான் ஏத்திஸ்டோ இல்லையோ, நான் வந்து என் கண்ணுக்கு வந்து 4 கடவுள் தெரியும். உங்க கண்ணுக்கு ஒரு கடவுள் தான் தெரியும், கிறிஸ்டியனுக்கு ஒரு கடவுள் தான் தெரியும், என் கண்ணுக்கு 4 கடவுள் தெரியுறாங்க. எனக்கு அந்த 4 கடவுளையும் நான் பாக்குறப்ப வந்து ஐ எம் ரேட்டிங் இட். எனக்கு நான் ரிவ்யூ கொடுக்க முடியுது. உன் பிள்ளைங்களை நீ ஒழுங்கா வளர்த்துருக்க, உன் பிள்ளைங்களை நீ ஒழுங்கா வளர்க்கல, உன் பிள்ளைங்களை ரொம்ப தத்தியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ என்னால கொடுக்க முடியும். ஸோ அப்ப நீங்க வந்து இது வந்து ஒரு ரிஃபர்மேஷன் பண்ண முடியாத ஒரு ஐட்டத்தை கொண்டு போய் அந்த பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க ஒழுங்கா வளராத பிள்ளைங்க, அதுங்க வந்து அது குறும்பாடு மாரி அதை ஃபாலோ பண்ண போதுங்க. ஓகேவா, அது ரிஃபார்மும் பண்ண தெரியாது, ரிஃபார்மும் பண்ண முடியாது, அதுல வந்து தப்பு இருக்குன்னு கூட அதுங்களுக்கு தெரியாது, அதுங்க பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல கொண்டு போய் அவங்க கையில அது கொடுக்கறது வந்து இட்ஸ் அ ராங் திங். அதுல வந்து அது நல்லது அவங்க எடுத்து நல்லது மக்கள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது இருக்குங்க. நான் உண்மையா சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு காலை எந்திரிக்கிறதுக்கு ஒரு இதுவுமே இருக்காது, ஒரு மோட்டிவேஷனுமே இருக்காது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து வி சீக் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து ப்ரொடக்டிவா விஷயம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்ரி ப்ரொடக்டிவிட்டி திங் விச் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான். எல்லா கண்டுபிடிப்பும் இருக்கட்டும், இல்ல வந்து நல்லது நடக்கிற விஷயமா இருக்கட்டும், ஈவன் கெட்டது கூட இருக்கட்டும், எல்லாமே வந்து அவுட் சைட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு புல்லு பூண்டுக்கு சமம். அவன் வந்து ஒண்ணுமே செய்யாம இருப்பான், யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டான், நல்லதும் செய்ய மாட்டான், கெட்டதும் செய்ய மாட்டான், திண்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஓகே, ஆக்சுவலா வந்துட்டு லைக் இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். லைக் ரிஃபர்மேஷன்ஸ் நடக்காததுக்கான பிரச்சனை வந்து இங்க இருக்குதா, நீ வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கல்விகள் கொடுக்கப்படுதான்னு கேட்டா அப்கோர்ஸ் எல்லார் வீட்லயும் இப்ப அப்படிதான் நடக்குது. ரிலீஜியஸ் பீப்புள் என் வீட்லயும் அப்படிதான் நடந்திருக்கு. நான் அப்படிதான் வளர்ந்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, நவ் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மீ. இப்போ என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஐடியாலஜி பேஸ் பண்ணி நான் கிடையாது, இன்சைட் த இஸ்லாமிக் ரெஜிம் கூட நான் சொல்றேன். ஸோ அந்த ரிஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு, ரிலீஜியஸ் இதுக்குள்ள வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஹெல்த்தியாவும் இருக்குன்னு நான் சொல்றேன். அது ரொம்ப தீவிரமா அது எனக்கு கேக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நிறைய கேக்குறேன். எனக்கு ஐ அம் ஹாப்பி வித் தட். ஏன்னா அது வந்து எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான். நீ சொல்லணும்
நான் வந்து நீங்க இப்ப என்கிட்ட நீங்க ஆர்கியூ பண்றதுனால ஐ திங்க் யூ see me from opposite direction. பட் நான் வந்து ஐ எம் நாட் ஆக்சுவலி டாக்கிங் ஃபார் மை செல்ஃப். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்தவனையும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஹிந்துவையும் அவங்க இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தவங்களை கொன்றக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல தான் நான் உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட அக்கறை வந்து உங்களுக்காகவும் உங்க பக்கத்துல இருக்கிற உங்களை கொன்றக்கூடாது, நீங்க வந்து அவனை கொன்றக்கூடாது அப்படின்ற அந்த அக்கறையில தான். எனக்கு வந்து நான் உங்க 3 பேருமே நான் கொல்ல மாட்டேன். நான் வந்து லெட்ஸ் சே இப்ப நான் வந்து ஒரு லீடரா இருக்கேன், ஒரு சண்டை போறேன்னு வச்சுக்கோங்க, உங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் காலி பண்ணுவேன். அதுல ஏத்திஸ்ட் உள்ளார இருப்பான், எல்லாத்துக்கும் சேர்த்து நான் குண்டு போடுவேன். ஓகேவா? பட் நீங்க வந்து அந்த சண்டை போடுறப்ப வந்து நீங்க டார்கெட்டடா அவன் பக்கம் தான் நீங்க போவீங்க. அவன் இந்த பக்கம் தான் போவான். இந்த உங்களுக்குள்ளார மட்டும்தான் இந்த பிரச்சனை. நான் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க பார்த்தா, எங்க வீட்ல அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியா ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு சொல்றப்ப எனக்கு அந்த சந்தோஷம் வர்றது வந்து எனக்கு என் உயிர்ப்பா, என் பிள்ளைங்க உயிர் காப்பாத்திடும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, உங்க பக்கத்துல இருக்க அந்த ரமேஷோட உயிர் காப்பாத்திரும், இந்த பக்கம் இருக்க ஜோசப்போட உயிரை அவங்க பிள்ளைங்களோட உயிரெல்லாம் காப்பாத்திரப்படும் அப்படின்ற ஒரு அஜமா அந்த ஹாப்பினஸ் தான். பட் அந்த ரிஃபர்மேஷன் நடக்குது, இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் we are again back to form. எல்லாமே இங்க வந்து அந்த நாலேஜுக்கான எல்லா பிரச்சனையும் நடந்து எல்லாம் விழுந்து எந்திரிச்சிட்டாங்க. இப்போ into the Islamic field எல்லாம் பார்த்துட்டாங்க, they are experienced it, and now the new set of people came here, and அவங்க அந்த அடிப்படையில இருந்து we are questioning the people, like நாங்கள் வந்து மேல இருக்கக்கூடிய பீப்புள்கிட்டே we are questioning it, அண்ட் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பிரச்சனை, ரெஃபர்மேஷன்ஸ் நடக்கணும். ஆக்சுவலா நீங்க இப்படி இந்த விஷயத்தையே எப்படி நடத்திட்டு போயிருந்தீங்கன்னா we cannot survive with this present வேர்ல்டு கூட you cannot survive with. இப்போ நீங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஏத்திஸ்ட் பீப்புள் மோஸ்ட்லி they will speak from the scientific atheism தான் பேசுறாங்க. நிறைய பேர் சயின்ஸை பேஸ் பண்ணி தான் பேசுறாங்க. ஸோ இவங்களுக்கு டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசி ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த இதில் உட்காந்துட்டு நான் வந்து டு த என்டையர் பாட்காஸ்ட் நான் உட்காந்து குரான்ல இந்த வசனத்துல என்ன பேசிருக்கு தெரியுமா, பைபிள் என்ன, யூ வில் நாட் ஹியர் ஆஃப் இட். ஓகேவா? அதுக்கு நீங்களாம் கேட்கறதுக்கு நீங்க சொல்றீங்களா, எங்களை கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்றீங்க. அது மாதிரி வேர்ல்டே அது கேட்கறதுக்கு தயாரா கிடையாது. ஓகேங்களா? தென் வி நீட் டு அப்டேட் அவர் செல்ஸ் இன் பெட்டர் வே. ஓகேவா? ஸோ வி நீட் டு ஃபைட் வித் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு பீப்புள் ஹியர். நான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே அதுக்கான நிறைய அமைப்புகள் இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ் நேம்லேயே இருக்கு ஆக்சுவலா. சேப்பியன்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்கு ஆக்சுவலா. இட் இஸ் ரன் பை இஸ்லாமிக் பீப்புள் ஆக்சுவலி, அண்ட் தே ஆர் கம்ப்ளீட்லி அபைட் ஃபார் லைக் ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நிறைய கருத்துக்களை வந்து வெளியே சொல்லிட்டு ரிலிஜியஸ் விஷயங்கள் தான் சொல்றாங்க, பட் சயின்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கருத்துக்கள் அவங்க சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ரிஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இஸ்லாமிக் ஃபீல்ட்ல நடக்குது. ஒரு சிம்பிளான ஒரு ஃபேக்ட் சொல்றேன், சரியா? தி பீப்புள் லைக் மீ ஆக்சுவலி வந்து ஷுடன்ட் ஹவ் எக்ஸிஸ்டட். ஒரு ஏத்திஸ்ட்னு ஒரு கம்யூனிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கவே கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரிலீஜனை விட்டு வெளியில வரணும், இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லை. எனக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வந்து ஒரு வருஷம் வந்து என்னை காப்பாத்தினது அல்லா தான். ஓகேவா? ஸோ நான் படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூல்ல உட்காந்து நான் பைபிள் படிச்சுட்டு, எனக்கு பைபிள்ல இருக்க கதையெல்லாம் வந்து இன்னமும் கூட நான் சொல்லுவேன். அந்த நோவா கதையெல்லாம் ஃபுல்லா நான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சது என் லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம இந்த டிபேட் வந்து இட்ஸ் யூஸ்லெஸ். நம்ம 2 பேரும் பேசியிருக்கவே மாட்டோம். பட் என்னை மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடவுளோ அந்த இதெல்லாம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ற ஆளுங்க நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும் அது வந்து இன்னைக்கு வந்து சில பேர் இஸ்லாமோபோபியா அப்படின்றது சொல்றாங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து ஃபெனட்டிக்கா இருக்கிறாங்க சொல்றாங்க, ஹிந்துஸ் வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்துன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பண்றதெல்லாம் இவங்க ஆளுங்க தான். சரியா? நீங்க வந்து எங்கிட்ட வந்து இந்த டிபேட் பண்றதுக்கு பதிலா இந்த டிபேட் வந்து சக ரிலிஜியன்ஸ் உங்க ஆளுங்க கூடயும் பக்கத்துல இருக்க ஆளுங்க கூடயும் பேசுங்க. பேசிட்டு ஆமா, எனக்கு என்னன்னா எனக்கு வந்து இப்ப சொல்றேன், நாளைக்கு கூட வந்து எனக்கு வந்து இந்த எல்லா ரிலிஜனையும் எல்லா இதையும் மாலைகளை எல்லாம் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஆசை. சாமி டாலர் போட்டிருந்தேன், சிலுவை போட்டிருந்தேன், அண்ட் கையில வந்து ஏதோ ஒன்று கட்டியிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம், அவன் கட்டி விட்டுருந்தான், கையில் கட்டிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் கட்டியிருந்தேன் கயிறு, ஏதோ ஒன்று கட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தா கட்டிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கிளம்பி போறேன். நான் ஹிந்துவா இருக்கட்டும், போற வழில ஒரு மாஸ்க் இருக்கு, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, சாமிகிட்ட கும்பிட்டு போறேன். போயிட்டு வந்துட்டேன்னா, இன்டர்வியூ ஜெயிச்சிட்டேன்னா, ஒரு சர்ச் இருக்கு, கும்பிட்டு வந்து தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு டிஃபரன்சியேஷன் தெரியக்கூடாது. நான் உள்ளார போனா அந்த பாதிரியாரும் வந்து என்ன தம்பி சாப்பிட்டியா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு டிஃபரன்ஸே இல்லாம இருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம், எவ்வளவு ஒரு நல்லா இருந்திருக்கும். என் கட்சி வந்து உலகத்துல வந்து நான் சொல்றேன்னா பாவர்ட்டி இருக்காது, இத்தனை கண்ட்ரி வந்து சண்டை போடுறதுக்கு இவ்வளவு வெப்பன்ஸ் தேவைப்படாது, இஸ்ரேலும் பாகிஸ்தானும் தனியாவே கூட பிரிஞ்சிருக்காது, ஸோ இந்தியா பாகிஸ்தான் கூட பிரிஞ்சிருக்காது. ஸோ இது இவ்வளவு பிரச்சனைகள். ஸோ இல்ல, இந்த பிரச்சனைகளை மோஸ்ட்லி வந்து ஏத்தியஸ்டிக் பீப்புளை நான் பார்த்த பெரும்பான்மையானவர்கள் வந்து they became atheist not because கடவுள் இருக்கு இல்லைங்கிற அந்த டிபேட்ல ஆகல.
பிரச்சனையை பார்த்து தான் தே சேஞ்ச் ஆக்சுவலா. நீ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு நான் என்ன கேட்பேன்னா, அப்ப சந்தோஷமான நேரங்கள்ல கடவுள் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பேன். நீ சந்தோஷமான நேரங்கள்னு இருக்குல்ல ஆக்சுவலா. இங்க நிறைய சந்தோஷமான நாடுகள் இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க ஹாப்பியஸ்ட் இண்டெக்ஸ்ல ஏத்திஸ்ட் நாடுகள் தான் இருக்கு ஆக்சுவலா. சோ அங்க வந்துட்டு அப்போ கடவுள் இருக்கு, அந்த நாடுகளுக்குலாம் கடவுள் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாமா நான் கேட்பேன். ஓகே, தட்ஸ் சம்திங் லைக் ஃபன் ஆக்சுவலி. பட் that's how the எனக்கு world வந்து இல்ல என்னன்னா what religion says it actually, that's how the world is created. You cannot full stop, இதெல்லாம் வந்து full stop பண்ண முடியாது. but we can இத குறைக்கிறதுக்கான வேலைகளுக்கு தான் நீங்க மனிதர்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் உன் வேலை ஆக்சுவலி. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு அதையும் கடவுள் தான் செய்யணும்னா கிடையாது. ஓகேங்களா? பட் நிறைய ரிலீஜியஸ் பீப்புளே வந்துட்டு அததான் கடவுள் காப்பாத்துவாருன்னு சொன்ன அந்த விஷயங்கள் உங்க காதுல வந்து விழுந்துருச்சு. அது டோட்டலி இட்ஸ் ராங் ஆக்சுவலி. அதுக்குதான் வந்து மக்கள் நம்ம இருக்கோம் ஆக்சுவலா. இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றது தான் இட் இஸ் சம்திங் லைக் a டெஸ்ட் பிளாட்ஃபார்ம். வேர்ல்ட் இஸ் ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ வந்து ரிலீஜியஸ் மக்களையும் வச்சுக்கிட்டு ஏத்தியஸ்டையும் வச்சீங்கன்னா, யார் வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல சிட்டிசனா ஒரு பிரச்சனை பண்ணாத ஒரு ஆளா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏத்தியஸ்ட் தான். ஸோ நீங்க வந்து இல்ல ஜெனரிக்கா சொல்றேன், ஓகேவா? இப்ப எனக்கு வந்து ஒரு ஹேட்ரட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு எனக்கு ஒரு உள்ளார வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிடையாது, ஓகேவா? எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கு, என் கடவுள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறப்பதான் இன்னொரு கடவுள் இல்ல, அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கலன்ற ஒரு சண்டை பிரச்சனை அங்கதானே வருது. விநாயகர் சதுர்த்தி இல்லையே, அது அப்படி கிடையாது. இப்ப பாருங்க, ரீசெண்டா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், முஸ்லீம் ஆக்சுவலி, பெரியார் சம்பந்தமா ஒரு அஃபெண்டிங்கான ஒரு நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, அஃபெண்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுட்டார் ஆக்சுவலா. மேபி நீங்க இந்த இன்டர்வியூ முடிச்சு கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். மேபி யூ கேன், அதை நீங்க வீடியோ கூட போடலாம் நீங்க ஆக்சுவலா. அஃபெண்டிங்கான ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டார் ஆக்சுவலா. பெரியார் சம்பந்தமா ஒரு அஃபெண்டிங்கான ஸ்டேட்மெண்ட் அவர் காமெடியில விட்டுட்டார். ஓகேங்களா? நீ எல்லாத்துக்கும் அந்த முற்போக்குன்னு சொல்லி பேசக்கூடிய நபர்கள் அவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா, பெரியாரை பத்தி நீ தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு எவ்ரிபடி அவரை கான்டாக்ட் பண்ணி அவரை ரொம்ப பிரச்சனை பண்ணி அவர் அந்த வீடியோவே வந்து இப்ப தூக்க வச்சுட்டாங்க அவங்க. புரிஞ்சுங்களா? அதுதான் சொல்றேன், நீங்க சொல்ற ஆட்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க. அது வந்து நீங்க இப்ப ரிலிஜியஸ் பீப்புள மட்டும்தான் அந்த இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல ஃபெனடிக்ஸ் அப்படி வச்சுக்கலாம், நம்ம ஃபெனடிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபெனடிக்ஸ் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, இல்லன்னு சொல்லல. பட் நீங்க ஒரு பர்టిక్యులர் டார்கெட் தான் இங்க இருக்கு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எனக்குள்ள இருக்கு, அவங்க வந்து ஏத்திஸ்ட்ன்றதுனால இல்ல, நான் ரிலிஜியஸ் பீப்புளுக்குள்ள பீப்புளுக்குள்ள இப்படி இருக்காங்கறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் people like atheist people எனக்குள்ள அப்படி இல்லன்னு சொல்றதை என்னால ஒத்துக்க முடியலங்கற. அது எப்படி? இல்ல அதான் சொல்ற பாருங்களேன், நீங்க அவங்க வந்து ஏத்திஸ்ட் பை பிலீஃபா இருக்கலாம், பட் they are fans of பெரியார்னு சொல்லலாம். see எனக்கு வந்து பெரியாரோட ரிஃபார்ம்ஸ்லாம் பிடிக்கும், பட் அதுக்காக வந்து பெரியாருக்கு வந்து முட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் சொல்ற நல்ல விஷயம் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்ப நபிகள் சொல்ற நல்ல விஷயம் இருக்கா, அதையும் எடுத்துக்கிறேன். எனக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதுதான் நான் லைஃப்ல எடுத்துக்கிறேன். ஜீசஸ் சொல்ற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன், கிருஷ்ணன் சொல்ற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன். நான் அமைதியா இருக்கிறேன்னா, நான் நல்லா இருக்கிறேன்னா, ஹாப்பியா இருக்கிறேன்னா, எனக்கு அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க சொல்றவங்க வந்து ஃபேன்ஸ். நீங்க அதே கமெடியன் வந்து விஜயை பத்தி தப்பா பேசியிருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் அதே மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க, அதே மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் அதே செஞ்சிருப்பாங்க, ஸோ அதே கிருஷ்ணர் ஃபேன்ஸ் அதே செஞ்சிருப்பாங்க, முருகர் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸ் அதே செஞ்சிருப்பாங்க. அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஏத்தியஸ்ட்னு ஒரு பிராண்டே கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி தே ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் பெரியார். ஓகே, அப்ப நீங்க வந்து மேபி யூ கேன் கரெக்ட் தி பாயிண்ட், லைக் ரிலிஜன் அப்படின்னு அந்த பிராண்ட் கிடையாது, நீங்க கரெக்ட் பண்ணிட்டா ஓகேவா இருக்கும். ஃபெனடிக்ஸ் அவ்வளவுதான், ஃபேன் ஃபெனடிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா. எனக்கு வந்து ரஜினி பிடிக்கும், ரஜினி ஃபேன் ஃபெனடிக்கா இருக்கிறோம், தோனி ஃபேனா இருக்கிறோம், ஃபெனடிக்கா இருக்கிறோம். நீங்க வந்து அல்லாஹ் ஃபெனடிக்கா இருக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து முருகர் ஃபெனடிக்கா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஜீசஸ் ஃபெனடிக்கா இருக்காரு, அவ்வளவுதான். பட் பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாமே வந்து இட்ஸ் சேம் அண்ட் இட்ஸ் நாட் யூஸ் ஃபார் எனிதிங். ஸோ நீங்க வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ தோனி பிடிச்சிருக்கு அப்படின்னா, தோனி மாரி வந்து ஒரு கூலா ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணா அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஐ ஹேவ் டு அடாப்ட் இன் மை ரியல் லைஃப், அவ்வளவுதான் தோனி. அதை விட்டுட்டு அவருக்காக நான் வந்து சண்டை போடுறது, அவருக்காக நான் வந்து பறிஞ்சு பேசுறது, அது வந்து இட்ஸ் லிட்ரலி யூஸ்லெஸ். என் லைஃபுக்கும் அவர் லைஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு ஒண்ணுன்னா அவர் ஒரு என் கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுக்கு தோனி ஃப்ரீயா ப்ரொமோட் பண்ணுவாரு, காசு கொடுத்தா தான் ப்ரொமோட் பண்ணுவாரு. ஸோ அந்த பற்றுங்கிற ஒரு விஷயம், லைக் பற்றுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டூ மச் ஆஃப் டுவர்ட்ஸ் இது. லைக் வந்து அதை நான் ஒத்துக்கிறேன், அதை கம்ப்ளீட்லி ஒத்துக்கிறேன் நான். அந்த பற்று நீங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் மக்கள் வந்து நினைக்கிறாங்க, ஒவ்வொரு ரிலிஜன்லயும் வந்து ஒரு மாதிரி வந்து அந்த பிலீஃப் சிஸ்டத்தை ஹோல்ட் பண்றதுக்கு நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்க. அது என்னன்னா, அது வந்து ஒரு பயம், சரியா நம்ம ரிலிஜன் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கா ஒரு ப்ராசஸ், ஒரு ரிச்சுவல் அதெல்லாம் வச்சு ரெகுலரா அந்த இது வச்சுக்கிறாங்க. அவங்க அது பண்ணாம இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏத்திசம் இருக்காது. ஏன்னா நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு நான் உங்க கூட இருக்கணும்னு தான் நினைப்பேன். உங்களை பார்த்து நான் பயந்து ஓடுன்னு நினைக்க மாட்டேன். சிம்பிள். அஃப்கோர்ஸ் ஆக்சுவலா வந்துட்டு ஈவன் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாம் டசன்ட் ப்ரீச் த்ரூ வேர்ட்ஸ் ஆக்சுவலா. இட்ஸ் அது வந்து பரவனதுக்கு மெயின் ரீசனே த்ரூ ஆக்ஷன் தான்.
நடந்த வகையில தான் அது பரவச்சு ஆக்சுவலா. ஆனா அதை தான் வலியுறுத்தவும் செய்யுது. நீங்க உங்க ஆக்ஷன் மூலியமா நீங்க ஆக்ஷன் தான் போய் அடிக்கிறது பிடிக்கிறது அப்படி கிடையாது. உங்க நல்ல நடத்தைகளும் குட் ஹேபிட்ஸ், அந்த ஹேபிட்ஸ் மூலியமா யூ ஷோ தட். ஓகேவா? அந்த அந்த வகையில ரகுலன் கிட்ட நான் இன்னைக்கு ஷோ பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத ஒரு வருத்தமா நான் பதிவு செய்யறேன். இன்னைக்கு எந்த கண்ட்ரியும் இல்லை ஆக்சுவலா. பட் அதுக்கான வேலைகள் நடக்குது, கண்டிப்பா நடக்குது. கண்ட்ரி வைஸ் ஹோலாவும் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. அந்த முந்தைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான நிலைப்பாடுக்கு ஒரு கண்ட்ரியை நம்ம ஷோகேஸ் பண்ணலாம். ரோல் மாடல் காட்டணும்ல. நான் காட்டி தானே உங்ககிட்ட பேச முடியும். நான் காட்டாம ஜஸ்ட் வேர்ட்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்க nobody is அப்படிலாம் going to ask நடந்துச்சுன்னா actually. நான் திரும்ப வந்து அந்த 6 வயசு 12 வயசு பையன் மேல ஆயிடுவேன். ஸோ எனக்கு வந்து Okay. திரும்ப வந்து இதுங்க எல்லார் மேலேயும் வந்து எனக்கு ஒரு லவ் வந்துரும். ஸோ லவ் இன் த Okay. சென்ஸ் வந்து எனக்கு அது நிஜமா நேச்சுரலாவே ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அது ஒரு ஆக்சுவலி அது நான் சொல்ற டெப்த் உங்களுக்கு புரியுதானு தெரியல. எனக்கு நேச்சுரலாவே வந்து இவங்க யாருமே எனக்கு டிஃப்ரெண்டா தெரியல. இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்துல என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் தைரியமா ஸ்டேஜ் ஏறினது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். அதுக்கு வந்து ஜீசஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த சென்ஸ் Okay. வந்து ஜீசஸ் தான் நான் கும்பிட்டு போனேன். ஐயோ Okay. எப்படியாவது சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஓகே எனக்கு அப்ப அந்த டைம்ல வந்து எனக்கு பைபிள் படிப்பேன். எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ பாயிண்ட் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க வந்து நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷம் இருக்கிறதுல தான் மனுஷன் ஓடுவோம். ஓகேவா? Yeah. ஆப்போசிட்ல சண்டை நடக்குதுன்னா யார் போறோம்? நீங்க எல்லாம் சண்டை போடாம இப்ப இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அந்த கண்ட்ரில போய் அவங்க சந்தோஷத்துக்கு கூட பங்கெடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சண்டை இப்ப நடக்கிறதுனால யாருமே இப்ப இஸ்ரேலுக்கு போக மாட்டாங்க, பாலஸ்தீனுக்கு போக மாட்டாங்க. எதுக்கு நாங்க போய் செத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஐ வாண்டட் டு பி வித் யூ அவ்வளவுதான். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் இஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது தான் வளர்ச்சிகள் வந்து பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா. நான் கிரியேஷன் இஸ் மெஸ்ஸி ப்ராசஸ். எல்லா கிரியேஷனுக்கு வந்து முன்னாடியும் மெஸ்ஸினஸ் இருக்க தான் செய்யும். மெஸ்ஸில லைக் இப்ப 9/11 அட்டாக் அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து so much of people came to Islam ஆக்சுவலா. ஈவன் நவ் லைக் ஆஃப்டர் பாலஸ்தீன் இது பிரச்சனைக்கு அப்புறம் தேர் ஆர் ரொம்ப எக்ஸ்போனென்ஷியல் growth-ஆ இருக்கு. ஓகேங்களா? இந்த பிரச்சனைகள் அதுக்காக பிரச்சனை வேணும்னு நான் சொல்லலை நான். பட் இட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலா. இது ஒரு டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷனா நான் சொல்றேன் நான். ஓகே. சரி ஆக்சுவலி வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இது வந்து என்கிட்ட இன்னும் 2-3 பேர் சொன்னாங்க. யூரோப்ல வந்து இஸ்லாம் நிறைய பரவுது, இங்க பரவுது, நிறைய பேர் கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா இப்ப ஹிந்துயிசம் இருக்கிற கண்ட்ரில வந்து கன்வர்ஷனுக்கு எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இஸ்லாம் இருக்க கண்ட்ரீஸ்ல கன்வர்ஷனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல கன்வர்ஷன்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து பிகெஸ்ட் கல்பிரிட். உலகத்துல அதிகமா கன்வெர்ட் ஆகுற மக்கள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரிலிஜன்ல இருந்து கிறிஸ்டியன்ஸ் தான். பிகாஸ் தே ஹேவ் அ சிஸ்டம் டு டூ இட். நம்ம வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரியே வந்து ஹிந்துஸ் இதே மாதிரி அவங்க வாட்ஸ்அப்ல ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க இந்த சயின்டிஸ்ட் கன்வெர்ட் ஆயிட்டாரு, இந்த ஆக்டர் கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல இருக்கவங்க ஆர்எஸ்எஸ் அந்த குரூப்ல இருக்கவங்க இப்படி ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. ஆனா கிறிஸ்டின் குரூப்ல இந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. இந்த ஆக்டர் வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டாரு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் இதை விட பல மடங்கு கன்வெர்ட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டமே இருக்கும். ஒரு ஸ்கூல் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், பக்கத்துலயே சர்ச் இருக்கும், எங்க போனாலும் இந்த 3 இருக்கும். ஸ்கூல்ல இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா தீட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அண்ட் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் they'll do it. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அனைத்தரசா வந்து ஒரு பக்கம் வந்து சேவை செஞ்சேன்னு சொல்றாங்க. அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த ஃபண்டு மில்லியன் கணக்குல ஃபண்டு வந்து இன்னைக்கு ஒர்த் ஆஃப் பில்லியன்ஸ். ஸோ அதை வச்சு ஒரு 80 பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ண அப்படின்னு சொன்னது வந்து ஒத்துக்க முடியாது. பெட்டு கூட இல்லாம ஸ்ட்ரெச்சர்ல வச்சு 4 வருஷம் 5 வருஷம் ட்ரீட் பண்ண அப்படின்றது வந்து 10 வருஷம் ட்ரீட் பண்றது என்னால வந்து ஒத்துக்கவே முடியாது. So அதனால வந்து just for your information, Christianity converts more people than any other religion. பட் விஷயம் என்னன்னா ஈவன் இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி நான் சொல்றேன் நான் அந்த டேட்டாலாம் படிச்சதுனால நான் சொல்றேன். இட் மேபி ராங் ஆல்சோ. பட் என்னுடைய ஃபைண்டிங்ஸ்ல எனக்கு என்னன்னா நன் ஆஃப் த ரிலிஜன் சேஸ் டு லைக் கன்வர்ஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்லாம் சொல்லவே கிடையாது. ஈவன் இஸ்லாம் டசன்ட் சேஸ். ஓகே, இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த கன்வர்ஷன். எல்லாத்தையும் நீ கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையும் இதுக்குள்ள போடுறதுலாம் சொல்லுது. டசன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் எனி நம்பர் கவுண்ட். ஓகே, நீங்க சொல்ற நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஒரு மனுஷன் இப்படி வாழணும், சமுதாயத்துக்கு ஒரு சொசைட்டி இப்படி நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அதுக்கான வேலைக்கு பண்றதுக்கு தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரிலிஜன் இஸ் அ ரூல் ஆக்சுவலா. இட் இஸ் அ ப்ரோட்டோகால் how to behave in the society or how to make the society in a better way. அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரோட்டோகால். அது தனி மனிதனுக்கும் சரி, குரூப்பா சேர்ந்து பண்ணா எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் சரி, அதுக்காக கொடுக்கப்பட்ட இப்படி செஞ்சுனா சொசைட்டி நீ நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ப்ரோட்டோகால். பட் அதன் அடிப்படையில ஒரு ரிலிஜன் இயங்குதா இன்னைக்கு இயங்குதான்னு கேட்டா அன்டவுட்டட்லி நோ. ஓகேவா? அது கிடையவே கிடையாது. மாறாக என்ன நடக்குதுன்னா என் கவுண்ட்டை நான் அதிகப்படுத்திக்கணும். பாரு, என் 1000 பேர் வந்துட்டான், 2000 பேர் வந்துட்டான், இதுல என்ன அவனுக்கு பெனிஃபிட் இருக்கு, இல்லை இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம் இருக்குன்னு தெரியல. பட் அதை தான் அவன் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றான். அந்த சொசைட்டி ஆக்சுவலி
இப்ப எல்லா ரிலிஜனுமே வந்து ஒரு அறுவடை ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து ஈவன் தோ வந்து நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து ஆஸ் எ ரிலிஜனா அந்த அந்த ஒரு தியரிட்டிக்கலா தேவையில்லைனாலும், ஜியோ பொலிட்டிக்கலா அது தேவை. இப்ப எஸ், எக்ஸாக்ட்லி, அந்த எக்ஸாக்ட்லி. நம்பர்ஸ் வந்து எவ்ரிஒன் நீட்ஸ் இட். ஸோ டு யா, கண்ட்ரோல் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் பிரிங் இன் யா, லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் லாஸ். ஸோ யா, இந்த மாரி ஒரு விஷயம்லாம். யா, எனிவே ஸோ நெறைய பேசணும். யா. இட்ஸ் ஆக்சுவலி அ பிளஷர். எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியல. ஆக்சுவலி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஒரு 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 1 ஹவர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அப்படியா? ஸோ சரி. ஓகே, ஓகே. எனக்கு வந்து கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் லெட் மீ ஃபினிஷ். ம், ஆக்சுவலி ம். நம்ம டோட்டலா வந்து ஒரு எங்கெங்கேயோ போயிட்டோம் நான் நினைக்கிறேன். பட் ஆக்சுவலா ஒரே இன்ட்ரெஸ்டிங். ஒரு பாயிண்ட். யா. ஸோ ஐ டோன்ட் நீங்க இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் என்கிட்ட பாயிண்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான். ஸோ என்ன என்ன அப்படின்னா லைக் சி அஃப்கோர்ஸ் வாட் எவர் இட் மே வாட் எவர் வி ஹவ் டாக்ட் லைக் என் சைட்ல இருந்து நான் சம் பாயிண்ட் நான் வைக்கணும்ல. கண்டிப்பா ஒரு 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 முக்கியமான பஞ்ச் நான் கண்டிப்பா வச்சாகணும் ஆக்சுவலா. ஸோ என்ன அப்படின்னா லைக் சி வாட் எவர் இட் மே பி லைக் கடவுள் இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிற அந்த 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 டிபேட்ல ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அந்த பர்டிகுலர் எவிடன்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் தாட்ஸுக்கு இல்லை அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு தேர் ஆர் லாட் ஆஃப் எவிடன்சஸ் ஆக்சுவலி. பட் இல்லை சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அப்படி இல்லைன்னு நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அபத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. பட் ஐ வாண்ட் டு நோட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். அதோட நான் அந்த ஒரே ஒரு விஷயம் அது நானும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஃபிளைட்ல போதாங்க, அந்த ஃபிளைட் கீழே கவுர போகுது அப்படின்னா அதுல ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஏத்திஸ்ட் இருந்தாங்கன்னா எல்லாரும் செத்துருவாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட தான் போறோம். அண்ட் நம்மளுக்கு வந்து காசு இல்லைன்னா நம்ம வேலை செஞ்சாதான் சம்பாதிக்க முடியும். பசிச்சதுன்னா சாப்பாடு தின்னு தான் ஆகணும். தாங்கிறதுனா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஸோ சாமி கும்பிடுற அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து லைஃப்ல கஷ்டம் இல்லாம இல்லை, உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இல்லாம இல்லை, கேன்சர் வராம இல்லை, ஹெச்ஐவி வராம இல்லை, மனுஷன் ஆக்சிடென்ட்ல சாகாம இல்லை, நேச்சுரல் டிசாஸ்டர் வராம இல்லை உங்க கண்ட்ரிக்கு, எல்லாமே நடக்குது. ஸோ கடவுள் இருக்கு இல்லை நம்புறதுனால இந்த பூமியில வாழ்றவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்க வந்து பூமியில செத்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்ற ஒரு கதை வேணா சொல்லலாம். பட் பூமியில வாழ்றவனுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால இப்ப நீங்க வந்து கும்பிடுறதுனாலயோ பிரேயிங்னாலயோ இந்த பயன் இல்லைன்னு சொல்றது கூட நான் ஏத்துப்பேன் நானு. பட் கடவுள் இல்லைன்னு இல்லாம இருக்கிறதுல வந்து பயன் இல்லைன்னு சொல்றதுல வந்து அதுல அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. அதுதான் நீங்க சொல்றேன். சிம்பிளா சொல்லுங்க எனக்கு. கடவுள் நம்பருக்கு இருக்கிறவங்க வந்து அவர் வந்து கார் ஆக்சிடென்ட்ல சாவறதே கிடையாதுப்பா. அவர் வந்து இல்ல நீ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. there are lots of aspects in the life actually. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் says if there is no ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்றது ஆக்சுவலா. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா எண்டிங் ரிலிஜன் இஸ் அ பேட் ஐடியா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா அவர் சொல்றாரு இஸ் அன் ஏத்திஸ்ட் அண்ட் நியூ ஏத்திஸ்ட் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஒரு நபர் எண்டிங் ரிலிஜன் இஸ் அ பேட் ஐடியா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா ஒருவேளை ரிலிஜன் இல்லைன்னா இங்க மக்கள் வந்து இங்க நிறைய பாவங்கள் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாரு. நிறைய சின்ஸ் வந்து ஜாஸ்தி, தப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த தப்புகள் அதிகமாகாம இருக்கிறதுக்கு ரிலிஜன் பிளேஸ் an important ரோல். அண்ட் ரிலிஜன்ல எது இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுன்னா கடவுள் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாரு. அந்த ஒரு கருத்துனால அந்த ஒரு விஷயத்துல நான் ஒண்ணு சொல்றேன். அதுக்கு நீங்க உங்களோட வீடியோ நான் பார்த்திருக்கேன். அதுல நீங்க சொல்லிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். இப்ப மன்னிக்கிற ரிலிஜன் தான் எல்லாம் இருக்கு. சோ அதனால கடவுள் எல்லா ரிலிஜன்லயும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். நீங்க புத்திசம் ஏன் வந்து ஃபேமஸ் ஆகல கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மன்னிக்காது. அதுல கார்மான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல ஆக்சுவலி அது அவர் கடவுளே கிடையாது. அவர் ஏத்தியஸ்ட் புத்தர். சோ அவர் வந்து நீ பாவம் பண்ணா உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் புத்திசம் வந்து மத்த ரிலிஜன் அளவுக்கு பரவல. மத்த எல்லா ரிலிஜன்லயும் பாவ மன்னிப்பு இருக்கு. ஹிந்துவிசம்லயும் ராமேஸ்வரம் போகலாம், இதுக்கு நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். கிறிஸ்டியானிட்டிலையும் முஸ்லீம்லயும் நீங்க வந்து மெக்காவுக்கு போறது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சோ பாவ மன்னிப்புன்னு இல்ல, அந்த சின்னே நடக்கல அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஆக்சுவலா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொன்னது என்னன்னா பாவம் நடக்கிறதுக்கான சூழலே ஏற்படல அப்படின்னா ஒன்லி ஏத்திஸ்ட் இருந்துச்சுன்னா பாவம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல தட் பாயிண்ட் ஐ அக்ரி. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் தான் வந்து இவ்வளவு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மித்தாலஜியை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த இன்டெலிஜென்ட் பர்சன் வந்து கண்ட்ரோல் பண்ணும் யார் நினைச்சது அப்படின்னா ஃபெலோ இன்டெலிஜென்ட் மென் இல்லை, ஃபெலோ லெஸ் இன்டெலிஜென்ட் மென். ஸோ அவங்க அந்த ஒரு ஹோல் மாபை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஒரு ரிலிஜன் வந்து இட் வாஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் டூல், வெரி குட் டூல். அண்ட் ஆக்சுவலி வந்து அதுல அந்த விஷயம் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் பீப்புள் டு டூ குட் அண்ட் பேட் திங்ஸ். ரெண்டுமே நடக்குது. பட் குட் திங்ஸ் வந்து தெர் இஸ் டீச்சபிள் திங்ஸா இருக்கு. ஓகே. சோ அதுக்காக கடவுள் வச்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். லைக் கடவுள் வந்து இட் இஸ் தேர். அந்த கான்செப்ட் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள அடிச்சுக்காம இருந்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி a good thing தானே நான் சொல்றேன். எனக்கு வந்து உங்க கூட இருக்கணும் தானே நான் சொல்றேன்.
ஸோ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்கன்னா எனக்கு ஜாலியா தானே இருக்கும் உங்க கூட. பட் நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் தட், லைக் நீங்க வந்து என்ன சொல்றது, லைக் இருக்குங்கிற அந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கே வரல அப்படிங்கும்போது நீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ்லாம் நீங்க எடுக்க மாட்டீங்கல்ல, அதை தான் நான் சொல்ல இல்ல வரேன். எனக்கு வந்து அது எனக்கு இல்லன்றதுல அது ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது ஓகே இல்லன்ற நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இருக்குன்ட்டு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அது ஓகே யாருமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. சரியா? சோ ஓகே பாயிண்ட் என்னன்னா, எனக்கு நீங்க வந்து இருக்கு இல்லன்றது பிரச்சனையே கிடையாது. அது இருக்கிறதுனால இஃப் யூ கைஸ் ஆர் பெட்டர். நான் சொல்றது ஓகே வந்து எங்களுக்கு வந்து எனிவே நோ ஏத்திஸ்ட் பிலீவ்ஸ் இன் காட். ஸோ எங்களோட ஓகே ஓன் கான்ஷியஸ் தான். என்னோட காமன் சென்ஸ் கான்ஷியஸ் தான் வந்து எனக்கு இன்னைக்கு கரெக்ட்டா இருக்கு. நான் போய் கொலை பண்ணாம, ரேப் பண்ணாம இருக்கிறேன்னா, எனக்கு காரணம் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கல. என்ன வந்து ஓகே நானா முடிவெடுத்து அப்படி இருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே இப்ப நீங்க வந்து கடவுள் இருக்கிறார் இல்லன்றத விட, அது இருக்கிறதுனால நீங்க பெட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஐ ஐ ஐ அம் ஓகே வித் தட். ஓகே பட் என்னன்னா நீங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறீங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க. ஸோ அததான் சொல்றேன். பட் எது பெட்டர்ன்னு இருக்குல்ல, நீங்க எது நீங்க சொல்றீங்களா உங்க கான்சியஸ் பேஸ் ஐ பண்ணி திங்க் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்க சண்டை போட்டாலும் உங்களுக்கு கடவுள் இருக்கிறது தான் பெட்டர். ஸோ இல்ல இல்லன்னா நான் என்ன நீங்க இன்னும் சொல்றேன்னா, நெறைய இல்ல நீங்க உங்க கான்சியஸ் அடிப்படையில நீங்க பெட்டரா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அந்த பர்டிகுலர் கான்சியஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் கான்சியஸ் உங்க மைண்ட்ல இருந்து யோசிச்சது கிடையாது. யூ ஸ்டடி லாட் ஆஃப் திங்ஸ், அதனால யூ கம் டு அ பர்டிகுலர் பாயிண்ட், இது பெட்டர்ங்கிற பாயிண்ட் வந்திருக்கீங்க. அந்த ம். அந்த சோர்ஸ் எல்லாமே ரிலிஜியஸ் சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்குங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆக்சுவலா. ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் நாட் அதுலருந்து அபவுட் வந்திருக்கும். ஆமாமா. ஆஃப் கோர்ஸ் வந்து அதுலருந்து வந்திருக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஸோ அந்த அந்த ரிலிஜியஸ் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கருத்தெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அதை தான் நான் சொல்றேன். அதே கட ரிலிஜியன்ல தான் வந்து சத்தின்னு ஒண்ணு இருந்துச்சு. புருஷன் செத்தா பொண்டாட்டி சாவணும்னு இருந்துச்சு. அதே மாரி இஸ்லாம்ல வந்து அடல்டரி பண்ணா ஸ்டோன்ல அடிச்சு கொல்றது. அது மாரி ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் இருக்கும். செக்ஸ் ஸ்லேவ்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும். ஆ ஓகே அந்த மாரி வந்து அதுல ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். கிறிஸ்டியானிட்டில அதே மாரி வந்து அந்த காலத்துல வந்து விட்ச்ன்னு சொல்லி பொண்ணுங்க வந்து சொந்தமா யோசிச்சா கொண்டு போய் கொன்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த ஓகே சர்ச்சில வந்து சயின்டிஸ்ட்ட கொன்னது இந்த மாரி விஷயம்லாம் இருந்துச்சு. ரிலிஜன் வந்து அந்த மாரி விஷயமும் பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து அதுலருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம்லாம் நம்ம எடுத்துக்கல. அதுலருந்து நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே ஸோ அப்படின்னு கூட ஓகே ஓகே வச்சுக்கலாம். ஓகே ஓகே அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து நான் இப்ப நம்ம பார்க்குற ரிலிஜன் எல்லாமே ரொம்ப யங் ரிலிஜன். ஸோ ஓகே இதெல்லாம் வந்து ஒண்ணு பார்த்து வளர்ந்த ரிலிஜன் தான். ஓகே இதுக்கு முன்னாடி இருக்க ரிலிஜன பார்த்து ஒவ்வொரு ரிலிஜனா வளர்ந்தது தான். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து இந்த ரிலிஜன் ஓனர் கிடையாது. ஸோ நீங்க அதையும் நீங்க ஒத்துக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த ரிலிஜன பார்த்தா அடுத்த செட் ஆஃப் ரிலிஜன்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த ரிலிஜன் 50 வருஷம்லாம் இல்ல. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் லெட்ஸ் சே ஒரு 5000 வருஷம். ஈவன் நீங்க ஒரு 10,000 வருஷம் வச்சுக்கோங்க. மனுஷ ஓகே வரலாறு 2,00,000 வருஷம். ஸோ ஓகே அப்போ வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரிலிஜன் இருக்கு. நீங்க மாயன் சிவிலைசேஷன் தோண்டி பார்த்தாலும் சரி, அதுல ஏதோ ஒரு ரிலிஜன் இருக்கும். ஹரப்பால 10,000 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிலிஜன் இருந்திருக்கு. ஏதோ ஒரு சாமிய வச்சு ஏதோ ஒருத்தவங்க கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. வழி வழியா வந்தது தான் இப்ப இருக்கிற ரிலிஜன். ஸோ அதனால இந்த ஓகே மாரல் அப்படின்றது வந்து இவங்க ஓனர்ஷிப் கிடையாது. ஸோ இவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து அத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதுல எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. மேபி தட்ஸ் a வெரி வாஸ்ட் டாபிக். இப்போ நம்ம திருப்பி பேசணும்னா இன்னொரு 1 ஹவர் ஆயிரும் அது. பெருசா போயிடும். சோ லெட்ஸ் ஆமா லெட் வி கேன் கம்ப்ளீட். ஏன்னா பிகாஸ் நான் எனக்கு என்னன்னா லைக் வாட் எவர் த ரிலிஜன், நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ரிலிஜனா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் த சேம் காட் ஆக்சுவலி. இது வந்து ஒரு புக்கோடைய 6 வெர்ஷன். இப்போ ஒரு புக்கு 6 வெர்ஷன் இருக்குன்னா கரெக்ட். அந்தந்த வெர்ஷன் தான் ஆக்சுவலா. ஒரே புத்தகம் ஒரே ஆத்தர் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அந்த வெர்ஷன் கரெக்ட். தான் ஒவ்வொரு இது. நீங்க ஒரு வெர்ஷன் தான் ஒவ்வொரு மதங்களா மாறிடுச்சு ஆக்சுவலா. ஸோ தட்ஸ் கரெக்ட். வாட் மை ஒப்பீனியன் இஸ் அபௌட். அது கொஞ்சம் வாஸ்ட் டாபிக். ஸோ அது நம்ம மேபி வேற ஏதாவது பாட்காஸ்ட்ல நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஆக்சுவலி வந்து ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ஐ ஷுட் சே. என்னன்னா நிறைய நேரம் வந்து நான் பேசுறப்ப ஐ ஃபீல் லைக் ஐம் டாக்கிங் டு அ வால். எந்த ரிலிஜன் ஓகே கூட ஃபெனட்டிக்ஸா நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசுறப்ப ரொம்ப ஃபீல் லைக் டாக்கிங் டு அ வால் மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஓகே இப்போ வந்து ஐ சி லைக் ஐ அப்சர்வ் திங்ஸ் அண்ட் யூ ஆல்சோ அப்சர்வ் திங்ஸ் அண்ட் வி ரிஃப்ளெக்ட் பேக். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஸோ ஐ திங்க் ஓகே திஸ் ஓகே வெரி ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் டிஸ்கஷன் வந்து வேர் ஐ ஃபெல்ட் குட் தட் ஓகே ஓகே தெர் இஸ் அ ஷைனிங் லைட் இன் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஃபீலிங் ஹாப்பி. ஸோ ஓகே ஓகே இந்த இந்த பாட்காஸ்ட்ல இருந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது டேக்அவே இருந்தா அது எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஃபீல் பெட்டரா இருக்கும். பிகாஸ் என்னுடைய மெயின் எய்ம் ஆக்சுவலா இந்த இது ஆக்சுவலா ரியல் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இட் மேபி ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் பிலீஃபாக இருக்கட்டும், இல்லை பேஸ்ட் ஆஃப் தாட்ஸ், பேஸ்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் பட் வந்து ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுக்கு ஒரு இன்னைக்கு நிறைய பிரச்சனையை சுமந்துட்டு இன்னைக்கு வேர்ல்டு நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த வேர்ல்டு சரி பண்றதுக்கு ஒற்றுமை தேவை. நான் சொல்றது நாட் ஒன்லி இன்சைட் ரிலிஜன் பட் அவுட் சைட் கரெக்ட். ரிலிஜனுக்கு ஒற்றுமை தேவை. ஸோ அந்த ஆமா. அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ ப்ராஃபட்டோடைய ஐ வில் எண்ட் அப் வித் திஸ் ப்ராஃபட் கோட். ப்ராஃபட்டோட வரலாறு ஆக்சுவலா ப்ராஃபட் முகமதோடைய வளர்ப்பு தந்தை அவர் வந்துட்டு ஒரு இஸ்லாமியன் கிடையாது. அவர் இஸ்லாத்துக்கு மாறல, கடைசி வரைக்கும் மாறல, அவர் இறந்துறாரு. ஆனா கடைசி வரைக்கும் ப்ராஃபட் முகமது அவரோட கூட இருக்கிறார். ஸோ இது வந்து நான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து சொல்றேன் நான். அப்போ ஒரு ப்ராஃபட் முகமது எவ்வளவு ஃபிளெக்சிபிளா அவர் கூட இருந்திருப்பார். கடைசி வரைக்கும் அவர் கூட எந்த சண்டை எந்த பிரச்சனையும் அவங்க கூட கிடையாது.
கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்திருக்காரு. அவர் இஸ்லாமியனா மாறல, அவர் இறந்துறாரு ஆக்சுவலா. ஸோ அவ்வளோ ஃபிளெக்சிபிளா வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம்திங் லைக் ரோல் மாடல் ஃபார் அஸ். ஸோ அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட அவன் என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேணாலும் இருக்கட்டும், அவங்க கூட எவ்வளோ ஃபிளெக்சிபிளா வாழ்றதுக்கு நம்ம கத்துக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை தேவை. பொறுமையா இருங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த பாட்காஸ்ட்ல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப பொறுமையா. ஆக்சுவலி தட்ஸ் a good point. எனக்கு அது இவ்வளவு நாள் தெரியாது. ஸோ அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ மக்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. அத பொறுமையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இந்த மாதிரி கருத்து வகையில நீங்க ஹார்ஷா கூட பேசிங்க. அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே கை குலுக்கிட்டு லெட்ஸ் டாக் ஃபார் பெட்டர்மென்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி ப்ளஷர் மீட்டிங் யூ. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது எனக்கு ஒரு சும்மா சேட் பண்ணிட்டு இருந்துட்டு இன்னைக்கு இப்போ பேசினப்ப வந்து ஐ ஃபெல்ட் லைக் டாக்கிங் டு மை ஓல்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. சூப்பர்.